இன்றைய மெசேஜ் கணக்கு கேட்கும் கர்த்தர். Today's message is God who asks account. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 24ஆம் வசனம் ரெண்டு வசனங்களையும் வாசிப்போம். Matthew's Gospel chapter 18 verses 23 and 24. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. The kingdom of heaven is likened unto a certain king who would take account of his servants. ஒரு ராஜா தன் ஊழியக்காரரிடத்திலே கணக்கு கேட்டானாம். A king asked account of servants. அது அவனுடைய சிந்தையிலே இருந்து கொண்டே இருந்தது. That was what in his mind. அப்படி அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். When he took account like this, they brought a person who owed him 10,000 talents. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய எஜமான் ராஜா அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். Because he had no means to pay the debts, the king asked him to sell himself and his wife, his children, all that he had and pay them debt. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எப்படியாயினும் நான் சீக்கிரமாய் கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொன்னான். Then that servant fell down and worshipped him, saying, Lord, have patience with me and I will pay thee all. இன்னைக்கு உலகத்திலே புருஷன் தன்னுடைய மனைவியிடத்திலே கணக்கு கேட்கிறார். Today in this world, the husband is asking accounts to his wife. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே கணக்கு கேட்கிறார்கள். Parents are asking accounts to their children. ஒரு கம்பெனி தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே கணக்கு கேட்கிறது. And the company is asking the account of his laborers. ஒவ்வொரு மனிதனுடைய வருமானத்துக்கும் மனிதர்கள் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. For every income a man is having, he should pay in accounts to the government. அதுபோல இந்த வருஷத்தின் கடைசியில ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Even so, at the close of this year, all the children of God have to pay our accounts to God. இன்றைய மெசேஜ் கணக்கு கேட்கும் கர்த்தர். Today's message is God who asks account. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார் என்று ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். You would have heard of a song which says the Lord who asks account will come. அந்த கடைசி கணக்கு கேட்கிறதுக்கு முன்பாக இந்த தூதின் வாயிலாக உன்னிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் கணக்கு கேட்க விரும்புகிறார். Before he should ask the final account, through this message the Lord wants to count you and me. ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Every man should give his accounts to God. இங்கே வந்திருக்கிற நாமும் கூட கணக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். We all of us who have come here are intended to give the account to God. என்னுடையது, எனக்குரியது, நான் எப்படியும் அதை செயல்படுத்த எனக்கு உரிமை உண்டு என்றெல்லாம் நாம் நம்முடைய குடும்பத்திலே மற்றவர்கள் மத்தியிலே பேசலாம். In our family, in the midst of the others, we can say that this is mine and this belongs to me and nobody has the right over it. உன்னுடையது என்று ஒன்றும் கிடையாது. நீ வரும்பொழுது நிர்வாணியாய் வந்தாய், போகும்பொழுது நீ நிர்வாணியாய் போவாய். You have nothing to claim of your own because you have come naked and you will go back naked too. உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் கர்த்தர் கொடுத்த பிச்சை. The life the Lord has given you, that it is the arms of the Lord. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. Our times are in the hands of God. அவருடைய இரக்கம் நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறது. His mercies are adding us days. ஆனபடியால் ஒவ்வொருவரும் நம்முடைய கணக்கை கொடுத்தே தீர்க்க வேண்டும். Therefore every one of us should pay our account. ஒரு சிலருக்கு இங்கே கணக்கு கேட்கிறார், ஒரு சிலருக்கு ஓட்டத்தை முடித்த பின்பு கணக்கை கேட்கிறார். For some he is asking the account while they are yet living, but for some he is asking the account after they finish the race. முதலாவது அவர் ஒரு ராஜா. Firstly he was a king. அவருடைய காரியங்களுக்கு நஷ்டம் வரவே கூடாது. There should nothing come at loss at what is in his hands. அவர் தன்னுடைய காரியங்களிலே நஷ்டம் வர அனுமதிக்க மாட்டார். அதற்கு கணக்கு பார்க்கக்கூடிய ஜனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He will not allow anything what he has to be at loss, and he has kept people to account for it. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை பார்க்கும் பொழுது, Book of Daniel chapter 6 verse 2, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it said there? ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். The princes have been ordained that they might take accounts to them, that the king should have no damage. 120 தேசாதிபதிகளும் அவர்கள் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி கணக்கை பார்த்துக்கொண்டே வர வேண்டும். The 120 princes should look at the accounts that the king should have no damage. தேசத்திலே பலவிதமான வருமானங்கள் உண்டு.
There are many incomes of the land. பலவிதமான தேவைகள் உண்டு. There are many needs too. பல பாதிப்புகள் உண்டு. And many effects too. பல லாபகரமான சூழ்நிலைகள் உண்டு. There are places of where there are many gains. இப்படி பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் இந்த 120 தேசாதிபதிகளை வைத்து நஷ்டம் வராதபடி கணக்கை பார்த்துக்கொண்டே அந்த ராஜா வந்தான். Having all this also the king had 120 princes who should see that there should be no loss. நாமும் கூட நம்முடைய வருமானத்துல பயங்கரமான கணக்கு காட்டுகிறோம். Even we are showing so much of accounts of our income. தப்பு கணக்கு காட்டுகிறவர்கள் உண்டு. We are showing false accounts. இன்கம் டாக்ஸ் கட்டுகிறவர்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு நாம் அதுக்குரிய கணக்கை வேறு விதத்திலே காட்டுகிறோம். Saying that we have to pay the income tax, we are showing the accounts in a different way. நம்முடைய பணத்தை வேறு விதங்களிலே திருப்பி வரி கட்டாமல் தப்புவிக்க என்னென்ன வழி உண்டோ அவ்வளவுத்தையும் நாம் கற்று வைத்திருக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறார்கள். We are diverting our money into different angles that we might not pay the income tax and we are taught by it. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவனிடத்திலிருந்து இந்த கணக்கு கொடுக்கிற விஷயத்துல ஒருவனும் தப்பிக்கொள்ள இயலாது. But God is not like that. Nobody can escape in paying accounts to God. கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கணக்கு கேட்கும் பொழுது சரியான ஆதாரத்தோடு கேட்பார். அப்பொழுது நமக்கு ஒன்றும் தெரியாமல் நாம் மாட்டிக்கொள்வோம். When the Lord is asking accounts to us, he will ask with definite things and we will be caught by it. பரலோக ராஜ்யம் என்பது தன்னுடைய ஊழியக்காரத்திலே கணக்கு பார்த்த கர்த்தருக்கு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. The kingdom of heaven is likened unto a certain king who would take account of his servants. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துவிட்டு அந்த தேவன் எப்பொழுதோ வந்து கணக்கு கேட்கவில்லை, ஒவ்வொரு நாளும் வந்து அவர் கணக்கு பார்த்துக் கொண்டே வந்தார். When the Lord had given the dominion to man in Genesis, he said he gave rule over everything and asked him to have dominion, but he came every day to ask the accounts and not once in a way. ஆண்டவர் வந்து வருஷ கணக்குல வந்து கடைசில வந்து கணக்கு கேட்கிற கர்த்தர் அல்ல, அது கிருபையின் காலம். God is not asking the accounts at the close of the year, that is the period of grace. ஆனால் அன்றைக்கு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? But what did the Lord do then? ஒவ்வொரு நாளும் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவனை காண வந்தார். Every day at the cool of the day he used to come to see him. இதில மறைந்திருக்கிற சத்தியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வளர்ச்சியை கணக்கு பார்த்துக் கொண்டே வந்தார். The truth which is hidden in this is the Lord saw his growth every day. அவனுடைய தன்மை, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வீழ்ச்சி எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டே வந்தார். All his aspects of growth and his falling down, he counted for everything. அப்படி ஒரு நாள் வந்த பொழுது அவன் அந்த தன்மையிலே இல்லை. Like this, when he came one day, he was not found in உடனே that அவனை state. நியாயம் தீர்த்து அந்த தன்மையிலிருந்து கணக்கை பார்த்து வெளியே தள்ளிவிட்டார். Immediately he judged him, saw his accounts and pushed him off from that position. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? என்னைக்கு தேவன் கணக்கு பார்க்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் உண்டு. When the Lord will see his accounts, there is a judgment that day. இன்னைக்கு अनेகருக்கு கணக்கு பார்க்கவில்லை என்கிற தைரியம் இருக்கிறது. Today many of them have the courage that is not looking into accounts. ஏனென்றால் அவர் தூரதேசத்துக்கு போயிருக்கிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் என்கிற நிச்சயம் நமக்கு இல்லை. இன்னும் நாட்கள் போகும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அநேகருக்கு இருக்கிறது. Because he is gone to a far off land and we do not have the understanding that he will come soon to see the accounts. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரிலும் தேவன் கணக்கு கேட்டார் என்பதுதான் சத்தியம். Dear beloved, the Lord asked accounts from Adam and Eve that day, that's the truth. என்னுடைய வார்த்தையை மீறி விட்டாயா? Have you transgressed my word? நான் சொன்ன வார்த்தைக்கு நீ அடிபணியவில்லையா? Did you not obey to the word which I command? அவர் கணக்கு பார்த்த பொழுது அவன் மகிமையை இழந்திருந்தான். When he saw the accounts, he had lost his glory. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். You should understand one thing, one day the Lord will account us. ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே கணக்கு பார்க்க வந்த தேவன் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் சபைக்குள்ளே வந்தால் நம்மில் எத்தனை பேர் நிலைத்திருப்போம்? The Lord who came to Eden every day to ask accounts, if he should come to the church to ask account of us, what will be our state? எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். The Lord will ask account for every man. அவன் பாவியா இருந்தாலும் பரிசுத்தவானா இருந்தாலும் பரதேசியாக இருந்தாலும் அரதேசியா இருந்தாலும் நிச்சயமா தேவன் அவனிடத்தில் கணக்கு கேட்பார். Whether he be a sinner or a saint or a pilgrim or a stranger, the Lord will definitely ask account to him. தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே பெல்சாத்சாரிலே கர்த்தர் கணக்கு கேட்டார். Daniel chapter 5, the Lord accounted Belshazzar. அவனுடைய கணக்கு கேட்கும் பொழுது அன்றைக்கே அவனுடைய கணக்கு முடித்தார். When he was accounted, the Lord closed his accounts that நான் day. உன்னை நிறுத்து பார்த்தேன், சரியில்லை, இன்றைக்கு உன்னுடைய ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்குகிறேன். I have weighed thee and I saw that you have not in your balance and therefore I judge your அன்று judgment. இரவு அவன் கொலை செய்யப்பட்டான். It was that night he was killed. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? பரிசுத்தவானிடத்திலும் கர்த்தர் கணக்கு கேட்பார், பாவியினிடத்திலும் கணக்கு கேட்பார். The Lord will account both the saints and the sinners too. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே எப்படி என்றால், But in the Old Testament, ஒவ்வொரு நாளும் திடீரென்றும் அவர் கணக்கு கேட்டார். every day the Lord will ask his accounts suddenly. ஒவ்வொரு நாளும் கணக்கு கேட்டார். He asked every day. ஒரு சிலர் சடுதியிலே கணக்கு கேட்டார். And suddenly he asked accounts. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது? But in the New Testament what happens? இரக்கம்,
a mercy, தயவு, and tender mercies, நீடிய பொறுமை, and long suffering. இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் நமக்கு கணக்கு கேட்கறது நெஞ்சிட்டு இருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. And because of these things the Lord is extending our accounts. ஒருவேளை அந்த கிருபை கொடுத்தா கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருவானா? Maybe if grace is added to him, will he get along? ஒரு மெசேஜ் கேட்ட உடனே கொஞ்சம் கிளியர் ஆயிடுவானா? After hearing a message, will he be cleared? ஒரு அபிஷேகம் கிடைத்தா அவன் கொஞ்சம் சரியாயிடுவானா? If he should get an anointing, will he become right? இப்படி நமக்கு டைம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. Like this, God is adding time to us. ஆனா திடீர்னு கணக்கு கேட்பார். But suddenly he'll ask accounts. அந்த கணக்குன்னா என்ன? நம்முடைய ஓட்டத்தை முடிப்பார். That accounts is, he will finish our race. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லும் பொழுது, When Pastor Joel is saying, எப்பொழுதும் நம்முடைய பேப்பர் கிளியரா இருக்கணும் பாரு. always our paper should be clear. பேப்பர் கிளியரா இருக்கணும். அவர் திடீர்னு கூப்பிட்டாருன்னா பேப்பர் கிளியரா இருந்தா நீ எங்க போயிடுவ? அழகா இளைப்பாறு ஸ்தலத்துக்கு போய்டுவேன். When he calls us suddenly, if our paper is clear, you will go to the resting place. பேப்பர் கிளியர் இல்லையா? அவ்வளவுதான், கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா உன்னுடைய முடிவு சம்பவிக்கும். ஆனா பாதாளத்துல போய் நீ விழுவாய். If the papers are not clear, then you have to be judged, but there will be an end, but you will go to hell. அந்த தரித்திரனுக்கும் கணக்கு கேட்கப்பட்டது, அந்த ஐஸ்வரியவானுக்கும் கணக்கு கேட்கப்பட்டது. To the poor and to the rich man there was an account asked. ஒருவனுக்கு கணக்கு கேட்கும் பொழுது தரித்திரனுக்கு அவனுடைய பேப்பர் கிளியரா இருந்துச்சு, ஐஸ்வரியவானுக்கு அவனுடைய பேப்பர் சரியில்லாமல் இருந்தது. When the poor man was accounted, his papers were clear, but to the rich man the papers were not clear. அதனால ராஜா எப்பொழுதும் கணக்கு கேட்க அவருக்கு உரிமை உண்டு. Therefore the king always has authority to ask ராஜா கணக்கு accounts. கேட்கும் பொழுது நம்முடைய கணக்கை நாம் சமர்ப்பிக்க நாம் When the கடமைப்பட்டிருக்கிறோம். king is asking accounts, we have to pay our accounts. அவர் ராஜா, நாம் ஊழியர்கள். He is the king, we are his servants. அப்படியான ஊழியக்காரன் உடனே ஜிப்பா போட்டவன் தான் ஊழியக்காரன் ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்கிறது. If it is the servants, then we think that people who are dressed in jippah are servants. லேவியராகமம் 25:55 பார்க்கும் பொழுது, Leviticus 25 verse 55. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஜனங்கள் எல்லாருமே என்னுடைய ஊழியர்கள். All the people who set out from Egypt are my servants. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் அனைவருமே என்னுடைய ஊழியக்காரர். All the children of Israel who set out from Egypt are my servants. அப்படினா என்ன அர்த்தம்? That means what's the meaning? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். All those who are delivered from sin are the servants of God. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். Every saved person are the servants of God. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். Everyone who is washed by the blood of Jesus Christ is the servant of God. ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, When we consider Abraham, அவர் ஊர் என்னும் கல்தேயர் தேசத்தில் இருக்கும் பொழுது அவனை ஆபிராம் என்றுதான் அழைத்தார்கள். when he was in the land of Ur of Chaldees, he was called as Abraham. என்றைக்கு அந்த ஊரை விட்டு அவன் புறப்பட்டு கானான் தேசத்துல கால் வைத்தானோ அன்றிலிருந்து அவன் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டான். அதற்கு பின்பு அவனை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது என்னுடைய ஊழியக்காரன் என்று பேசுகிறார். From the day he set out from that land and he stepped into the land of Canaan, from that day the Lord called him Abraham, and he says that he is a servant. ஆதியாகமம் 26:24 என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் என்று கர்த்தர் பேசுகிறார். Genesis 26:24, he is saying that my servant Abraham. அப்படியானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கானான் பயணத்திலே விசுவாச வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய பாதையிலே காலெடுத்து வைத்த உடனே அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள், அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்கள். Therefore every child of God, after they take the step in this faith life, in this spiritual life, then they are servants who have to pay account. நாம் நம்முடைய ஊழியக்காரருடைய இன்றைக்கு நம்முடைய தன்மை எப்படி இருக்கிறது? Today how is our attitudes? அந்த கணக்கு கேட்க வரும் பொழுது அந்த ஊழியக்காரன் தடுமாற ஆரம்பித்தான். When he came to ask account, that servant began to stumble. அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படக்கூடாது. We should not be cast to such a desperate state. கணக்கு கேட்க அவர் வரும் பொழுது நாம் சமர்ப்பிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். When he comes to ask us account, we should be able to submit. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு உக்கிரானக்காரனிடத்திலே ஒரு எஜமான் கணக்கு கேட்ட முதலாம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். In Luke 16:1 we can see of the account he is asking to a steward when he came. லூக்கா 16:1-2 நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். Luke chapter 16 verses 1 and 2, you can go read for yourself. இவற்றில் இரண்டாம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். Verse 2. லூக்கா 16:2. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாயிருக்க கூடாது என்றான். இங்கே பாருங்கள், ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை உக்கிரானக்காரனை கூப்பிட்டு, பொறுப்பான வேலைக்காரனை கூப்பிட்டு உன் கணக்கை ஒப்புவி என்று கேட்கிறான். Here a master is calling a steward and asking him to give his stewardship.
தேவன் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். The Lord will surely account us. யாரும் தப்பி போக முடியாது. Nobody can escape it. நீங்க தப்பு கணக்கு எழுதினாலும் உலகத்துல நீங்க இன்கம் டாக்ஸ்க்காக பல கணக்குகள் எழுதலாம். தேவன்ட்ட அந்த கணக்கெல்லாம் எழுத முடியாது. In the world for income tax you can write your false accounts, but to God you cannot pay such accounts. அந்த மகிமையின் பிரசன்னத்துல வரும்பொழுதே உன்னுடைய குறைவுகள் உனக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிக்கும். When you come into the glorious presence itself, your shortcomings will come right before your face. பைபிள் சொல்லுது, The word of God says, சில காரியங்களை நீங்கள் அறைக்குள்ளே ஒளிப்பிடத்திலே நீங்கள் செய்கிறீர்கள். some things you are doing in your hidden places in the rooms. ஆனாலும் தைரியமாய் சொல்லுகிறீர்கள், யார் பார்த்தது, யார் கேட்டது, யாருக்கு தெரியும் என்று கேட்கிறீர்கள். Therefore you boldly ask as to who has seen and who has asked. ஆனா நியாயத்தீர்ப்புல என்ன நடக்குமாம்? But in judgment what will நீ happen? எந்த அறைக்குள்ளே தவறு செய்யாயோ அந்த அறையினுடைய உத்தரம் இந்த பீம் வந்து சாட்சி சொல்லுன்னு பைபிள் சொல்லுகிறது. In the room that you are committing that mistake, that beam will come and testify. அப்படிதான் சொல்லுது பைபிள். உத்தரம் அங்கே வந்து சாட்சியிடும். The beams will come and testify. நீ பார்த்த ஜன்னல் அங்க வந்து சாட்சி சொல்லும். The windows that you saw will testify. இன்னைக்கு கொலைகள்ல நீங்கள் கொலை கைதிகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, Today if you see the prisoners who அவங்க murdered, தப்பே செய்யலன்னு சொல்லுவாங்க. they will say that they have not done wrong. ஆனா சில காரியங்களை வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. But with some evidences they will find them out. அவங்க செருப்பு, Their slippers, அவங்க செல்லு. their cell. நம்முடைய விசுவாசியுடைய காரை ஒரு நண்பன் வாங்கி கொண்டு போனான். A friend of his got a believer's car and went. அவன் வாங்கி கொண்டு போகும்போது, As he purchased that car and went, அவன் ஒரு குரூப் ஆளோடு சேர்ந்து ஒரு பெண்ணையும் ஏற்றி கொண்டு போனான். he carried with a group a girl with them. அங்கே போன பின்பு ஏதோ தவறு நடந்தது, அந்த பெண்ணை கொன்று விட்டார். Something wrong had happened and they killed that girl in that place. அவளை சம்பந்தம் இல்லாத இடத்துல போட்டு எரிச்சிட்டாங்க. And in a place which was not with them, they burnt her. பாதி எரிந்த நிலையில அந்த பெண்ணை போட்டு ஓடி வந்தாங்க. They left her in half burnt state and came running. அங்க இருந்து அவங்க வந்தாச்சு. They came back from the place. இவங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்முடைய விசுவாசிட்ட காரை கொடுத்துட்டாங்க. And they came back and they gave back the car to our believer as though they didn't know anything. எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல. Nothing was able to be spotted. சுத்தமா அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிடுச்சு. The police was stumbling without able to spot out that case. ஆனா அதுல ஒரே ஒரு துப்பு என்னன்னா, அந்த பெண்ணுடைய செல்லு தொலைஞ்சிருச்சு. But only one thing is that girl's cell was lost. அத வந்து அவங்க அண்ணா வந்து சொன்னா, என்னுடைய தங்கச்சியினுடைய செல் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. That brother of her came and said that my sister's cell number is this. இந்த கூட்டிட்டு கொண்டு போய் கொலை செஞ்ச இந்த நபர்கள் ஒரு மாசம் கழிச்சு அந்த செல்லை ஆன் பண்ணாங்க. Those of them who took her and murdered on that cell after a month. அந்த சிம் எல்லாம் உடைச்சு போட்டாங்க. They broke that SIM. பட் அந்த செல்லை மட்டும் ஆன் பண்ணி இன்னொரு சிம் எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. But with another SIM card they began to operate that cell. அடுத்த நாளே வந்துட்டாங்க. Next day they came. கரெக்ட்டா போலீஸ் வந்து கேட்ச் பண்ணி நம்முடைய விசுவாசி கார் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. The police came and caught them and he imprisoned that believer, the car and everything. எதுக்கு இத சொல்றேன்? Why I says, எந்த விதத்திலையும் ஏதாவது ஒண்ணு வந்து சாட்சி சொல்லும். some way or the other something will come and testify. அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாயும் இருக்கிறது. Everything is open and naked before his eyes. நான் பேசல, பார்க்கல, நிக்கல, நடக்கல, இதெல்லாம் நீ சொல்ற சாக்குப்போக்குகள். You are telling excuses that you do not see, you do not speak, you do not stand and so on. அந்த மகிமையின் பிரசன்னத்துல போய் ஒண்ணுமே நீ பேச முடியாது. But in that glorious presence you cannot speak anything. நீ என்ன சொல்லணும்னு நினைச்சு வரையோ அங்க ஆப்போசிட் நிக்கும். All what you want to say it will stand in opposite side. அதனால கணக்கு கேட்கும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். Therefore God who is accounting is there. அவர் கணக்கு கேட்கும்போது நீ நல்ல ஊழியக்காரனாக நிக்கணும். When he asks you account you be a good servant. நீ நல்ல ஊழியக்காரனா இருந்தா கர்த்தர் உன்னை பாராட்டுவார். If you are a good servant the Lord will appreciate you. கர்த்தர் நீ உன்னை வந்து நல்லவனாய் பார்க்க விரும்புகிறார். The Lord wants to see you as a good person. அவர் உன்னிடத்துல கணக்கு கேட்கும்போது when he asks account of you, உன்னுடைய கணக்கு கரெக்ட்டா இருந்தா, if your account is right, அவர் வந்து உன்னை பரவாயில்லைன்னு சொல்ல மாட்டாரு. நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியனே என்று உன்னை பாராட்டுவார். he will appreciate you saying good and faithful servant. நீ அந்த நிலவரத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். You should establish your life in such a way. மத்தேயு 25:23 பார்க்கும் பொழுது, Matthew 25:23, அந்த ஒரு குறிக்கப்பட்ட நபரிடத்திலே அந்த எஜமான் கணக்கு கேட்டு முடித்தான். To a particular servant the master asked his accounts and finished. அப்பொழுது அவனுக்கு என்ன கிடைத்தது? Then what did he have? அவன் அருமையான ஒரு கணக்கு கொடுத்தான். He gave a beautiful account. 21லும் பார்க்கலாம், 20லிருந்து 23 வரைக்கும் நாம் அதை பார்க்க முடியும். From verses 20 to 23 we can see that. அவனுக்கு கொடுத்ததுல கணக்கு கேட்டபோது, when he asked accounts for what he has நல்ல கணக்கு கொடுத்தவங்களே அந்த எஜமான் பாராட்டினான். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி.
Those of them who gave good accounts, he said, "Well done, good and faithful servant, enter thou into the rest of the master." ஆனா மத்தேயு 25:30 நாம் பார்க்கும் பொழுது But when we see Matthew 25:30, அங்கே ஒரு ஊழியக்காரன் கணக்கு சரியா கொடுக்காத பட்சத்திலே அவனை பார்த்து கடிந்து கொள்கிறான், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே. there looking at the servant who did not pay his accounts, he said, he is condemning him, saying, "Unprofitable servant." எவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு வார்த்தை அங்கே கிடைக்கிறது என்று பாருங்க. What a desperate word he is getting out here. உன்னையும் என்னையும் கணக்கு பார்க்கும் பொழுது நம்மை பார்த்து தேவன் என்ன சொல்லுவார்? When the Lord is accounting both you and me, what will he say concerning us? நல்லது, உண்மை உத்தமமான ஊழியன் என்று சொல்லுவாரா, இல்லாவிட்டால் பிரயோஜனமற்ற ஊழியன் என்று சொல்லுவாரா? Will he say us as well done, good and faithful servant, or will he call us as unprofitable servant? இல்லாவிட்டால் மத்தேயு 25:26 படி பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்று சொல்லுவாரா? Or according to Matthew 25:26, will he call us as wicked and slothful servant? நீங்களே யோசித்து பாருங்க. You just think for yourself. நம்முடைய நிலவரம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம். This is the time when we have to see as to what our status. தேவன் கணக்கு பார்த்து முடியும் பொழுது நாம் பாராட்டப்படுவோமா, நாம் நியாயந்தீர்க்கப்படுவோமா? When the Lord will finish accounting us, will we be appreciated or will we be judged? நீங்கள் இன்றைக்கு இதை சரியான விதத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில உங்களுடைய கணக்கை நீங்கள் ஒப்புவீங்கள். At the close of this year, you pay your accounts rightly. நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு நாம் வருவோம். Let's come back to our subject. மத்தேயு 18 நாம் பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் அந்த எஜமான் கணக்கு பார்க்க தொடங்கினான். In Matthew chapter 18, the kings began to see the accounts. முதலாவது கணக்கு பார்க்க தொடங்கின போது அவன் கொடுத்த தாலந்துக்கு தான் அவன் கணக்கு கேட்டான். Firstly, when he began to account, he saw the account of the talents. சரியான விதத்தில் நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். I ask you to pay a right thing for this message. இந்த பிரசங்கம் உனக்கு ஒரு நியாய தீர்ப்பாய் அமைய கூடாது. This message should not be a judgment to you. அது இந்த வார்த்தைகள் உன்னை நியாய தீர்ப்புக்கு இழுத்துட்டு போய் விட கூடாது. These words should not take you to judgment. வாலிபர்களோ வயோதிபர்களோ ஊழியர்களோ யாராக இருந்தாலும் சரி, be the servants of God or the youngsters or the believers. முதலாவது அவன் கொடுத்த தாலந்துக்கு அந்த ராஜா கணக்கு கேட்டான். Firstly, the king is asking account of talents. முதலாவது தேவன் உனக்கு கொடுத்த அந்த தாலந்தை நீ என்ன செய்திருக்கிறாய்? What have you done to the talents which the Lord has given to you? இங்க இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். The Lord has given talents to every one of you. ஒருவேளை 5 தாலந்தாக இருக்கலாம், It be 5 talents, 2 தாலந்தாக இருக்கலாம், or 2 talents, இல்லாவிட்டால் 1 தாலந்தாக இருக்கலாம். or 1 talent. உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் தாலந்தை கொடுத்திருப்பார். According to your calling, the Lord has given you talents. தாலந்து இல்லை, எனக்கு கிருபை இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, இல்லை இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. Or to those who say that they don't have the grace, they don't have the talents, they don't have the gifts and graces, unto them those who have nothing, the Lord will take away from them. இந்த ரட்சிப்பு ஒரு வரம். This salvation is a gift. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. By grace ye are being saved, and this is not by yourself, but this is the gift of God. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்களே வைத்து என்ன செய்திருக்கிறீர்கள்? What have you done with this experience of அந்த salvation? 5 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்தை உண்டாக்கினான். He who got 5 talents, he increased 5 talents. அவன் 5 தாலந்தை சம்பாதித்தான் என்று சொல்லி இருக்கிறார். He earned 5 more talents. 2 தாலந்தை வாங்கினவன் 2 தாலந்தை சம்பாதித்தான் என்றுதான் மத்தேயு 25 அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். In Matthew's Gospel chapter 25, we see that he who got 2 talents, he earned for 2 more. 1 தாலந்தை வாங்கினவன் அவன் சேலையிலே புடவையிலே சுற்றி அவன் மண்ணிலே புதைத்து வைத்தானாம். And one who got 1 talent, he folded it with his clothes and he hid it into the soil. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாலந்துகளை வைத்து என்ன செய்திருக்கிறீர்கள்? Dear beloved, what have you done with the talents which the Lord has given உனக்கு to கொடுத்த you? விசுவாசத்தை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With the faith he has given you, what you have done? உனக்கு கொடுத்த கிருபையை வைத்து என்ன செய்திருக்கிறாய்? With the grace he has given to you, what you have done? உனக்கு கொடுத்த தரிசனத்தை வைத்து என்ன செய்திருக்கிறாய்? With the vision he has given you, what you have உனக்கு done? கொடுத்த ரட்சிப்பை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With the salvation he has given to you, what you have done? தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். In Tamil there's a proverb, the goodness நான் that பெற்ற I இன்பம் receive. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தமிழ்ல ஒரு பழமொழி. The proverb which says, the joy which I have gained, the whole world should gain. நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்கள் பெறும்படியாக என்ன நீ செய்திருக்கிறாய்? What have you done to the salvation you have received for the others to receive? நீ சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாயா? Have you told the gospel? உனக்கு பேச்சு திறமை இருக்கலாம், You might have the talents to speak, எழுத்து திறமை இருக்கலாம், you might have the talent to write, செல்வாக்கு இருக்கலாம், you might have riches, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கலாம். you might have the power to attract people. இதை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With this, what have you done? தேவன் கொடுத்த திறமைகளை, தேவன் கொடுத்த கிருபைகளை, தேவன் கொடுத்த தாளந்தை வைத்து என்ன செய்திருக்கிறாய்? The talents and the gifts and graces which the Lord has given, what have you done?
தானியேல் தன்னுடைய திறமையை வைத்து அரண்மனையிலே சேவிக்கக்கூடியவனாய் மாறினான். Daniel, with the talent which he had, he became the one who is serving in the palace. தாவீது தன்னுடைய திறமையை வைத்து தன்னுடைய ஜனத்தை நடத்த ஆரம்பித்தான். David with his talents began to lead the people. பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுத்த தாளந்துக்கு தேவன் கணக்கு கேட்பார். Dear beloved, to the talents which the Lord has given you, he will account you. உனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு கணக்கு கேட்பார். He will account you for the anointing. உனக்கு தீர்க்கதரிசன வரம் இருந்தது, அதை வைத்து நீ என்ன செய்தாய்? You had the gift of prophecy, what have you done with it? கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் கொடுத்தார், அதை வைத்து கட்டவிழ்த்தாயா? You had the anointing to set free, have you set free with that anointing? ஆவியில நிரம்பறதே இல்ல. Some of them are not getting filled in the spirit at all. திருப்பி வாழ்க்கையில எப்படி நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? Then how can you get the victory in your life? ஒரு சிலர் ஜெபிக்கிறதே இல்ல. Some of them are not praying at all. திருப்பி எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? Then how can you progress in your life? அந்நிய பாஷை பேசுகிறதே இல்ல. So they are not speaking in tongues at all. இனி எப்படி நீ உன்னால் தேவனால் உறவாட முடியும்? Then how can you talk with the Lord? பிரியமானவர்களே, சரியான விதத்திலே நீங்கள் உங்களுடைய தாளந்தை வைத்து இன்னும் தாளந்துகளை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். Dear beloved, keeping your talents in the right way, you should gain more talents. யோசேப்பு தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது சொப்பனக்காரனாய் இருந்தான். Joseph, when he was in his house, he was a one who was seeing the dream. நாட்கள் போன பொழுது அவன் சிறைச்சாலைக்கு போய் விட்டான். And when days went by, he went to the prison. அந்த சிறைச்சாலையிலே அவன் மற்றவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவனாய் வளர்ச்சி அடைந்தான். In that prison, he came to that growth that in order to say the interpretation for the other's dreams. தாளந்தை வைத்து அதிக தாளந்தை அவன் சம்பாதித்தான். With his talents, he gained more talents. பெசலேயேல் என்கிற மனிதனை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். We see a man called Bezalel in the Old Testament. அந்த பெசலேயேல் தன்னுடைய கிருபை வரங்கள் தேவன் கொடுத்த வல்லமையை பயன்படுத்தி அழகாக ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் காண்பித்த மாதிரியின்படி செய்து முடித்தான். With the talents and gifts and graces that the Lord has given to Bezalel, he beautifully furnished the ark of the Lord and finished it. இன்னைக்கு சபையில எத்தனை தீர்க்கதரிசனம் வந்தது? Today how many prophecies came in the church? மத்தவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள் இல்லையா? Are there no other prophets? நீங்க நியூ கமர்ஸா? Are you newcomers? இல்ல ஆடியன்ஸா? Or just audience? இல்ல பார்வையாளர்களாக நீங்கள் சபைக்குள்ளே வந்தவர்களா? Or have you come just as well wishers? பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து உண்டு. Each of you have a talent. ஒரு தாளந்து இல்லாம ஒருத்தனையும் அந்த வேலைக்கு அந்த எஜமான் விடுகிறது இல்ல. Not with one talent that master is leaving anyone. சபைக்குள்ள 3 பிரிவுகள் உண்டு. There are 3 divisions in the church. ஒரு தாளந்து வாங்கின ஒரு கூட்டம். One group who has got 1 talent. 2 தாளந்து வாங்கின கூட்டம். And the other group is having 2 talents. இன்னொரு 5 தாளந்து வாங்கின கூட்டம். And another group with 5 talents. நீங்க இப்பமே அனலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க எந்த நிலவரத்தில் உள்ள You yourself see to yourselves as to in what state you are. நீ ஒரு தாளந்து வாங்கி நீ அழகாக புதைத்து வைத்து கூட்டத்தில் கூட தூங்கிக் கொண்டே இருக்கலாம். Having received 1 talent, you can hide it and sleep even in the meeting. தீர்க்கதரிசனம் பேச வேண்டிய நேரத்துல உனக்கு தீர்க்கதரிசனம் வராது. At the time when you should utter prophecy, you will not prophesy. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாமல் இந்த ஆவிகள் போராடும். At the time when you have to hear the word of God, these spirits will strive with you that you may not hear. நாளைக்கு வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனைன்னு சொன்னா ஒரு ஆள் உனக்கு உதவி செய்ய முடியாது. Tomorrow if there be a problem with your family, with your children, nobody can help you with it. கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்தை வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய்? With the talents which the Lord has given you, what have you done? தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக ஆவியானவர் பேசி நீ பேசாத பட்சத்தில் உன்னுடைய தாளந்தை நீ கெடுத்து விட்டாய். If the Spirit of God has urged you to utter prophecy and when you have not uttered it, then you have spoiled the talent. எச்சரிக்க வேண்டிய நேரத்துல எச்சரிக்க வேண்டும். At the time when you have to resound, you have to resound. கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்க வேண்டும். When you have to condemn, you have to condemn. உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல உற்சாகப்படுத்த வேண்டும். When you have to inspire, you have to inspire. உன்னுடைய தாளந்தை நீ மூடி வைக்க கூடாது. You should not hide your talents. விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். Nobody will light the lamp and keep it under a bushel. ஒரு சரியான தீர்க்கதரிசி இந்த சபையில கிடையாதா? There is not a right prophet in this church. வரங்கள் உள்ளவர்கள் கிடையாதா? Are there no gifted people? உண்டு. நம்முடைய தாளந்தை நம்ம பிரகாசிக்க விடாமல் அணைத்துக் கொண்டே வருகிறோம். There are people but we are not allowing them to shine out. ஒரு ஆராதனை பிசாசு ஓடணும். In a meeting, Satan should ஒரு flee. கூட்டம்னா ஒரு அற்புதம் நடக்கணும். If it is in a meeting, there should be miracles taking ஒரு place. ஜெபம் சொன்னா ஒரு தீர்க்கதரிசனம் வரணும். If it's in a prayer, there should be prophecy. இல்லாம நீ ஒரு பைபிள் தூக்கிட்டு அலையறதுல அர்த்தம் கிடையாது. Without this, you carrying the Bible is of no use. தேவன் உனக்கு கொடுத்த தாளந்தை வைத்து நீ எத்தனை பேரை விடுதலையாக்கி இருக்கிறாய்? With the talents which the Lord has given you, how many of them have you தேவன் கொடுத்த delivered? தாளந்துக்கு நிச்சயமாய் கணக்கு கேட்பார். The Lord will definitely account for the talents he's எத்தனை given. பேருக்கு சுவிசேஷம் சொன்னாய்? How many have you said the gospel? நீ ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் நபராக இருந்தால் என்ன செய்வாய்? If you are a marketing executive, what will you do in a company? தெருவா போகிறாய். You will go from street to வீடு street. வீடா ஏறுகிறாய். You are going from house to house. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக்கொள்ளுங்கள். Take for medical representatives. எல்லா டாக்டர் டீம் போவாங்க.
எல்லா டாக்டர்ஸா தேடி போவாங்க. They will go seeking for every doctor. அந்த டாக்டர்ஸ்ல சிலர்லாம் இவங்கள மனுஷனா மதிக்க மாட்டாங்க. Some of the doctors will never respect them as human beings. ஆனாலும் ஒரு கோலை சிரிப்பு சிரிச்சு ஒரு போலி சிரிப்பு சிரிச்சு அவன்கிட்ட போய் உட்கார்ந்து தன்னுடைய மேக்க எப்படியாவது சேல்ஸ் பண்ணிரணும்னு அவன் ட்ரை பண்றான். Yet with a false laugh he is going and somehow wanting to sell his aspect and he is sitting there. மணிக்கணக்கு அங்கேயே காத்து கிடக்கணும். அதான் அவங்க தொழில். For hours together he has to wait there. That is his business. ஆனா அதே மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு விசுவாசி நம்முடைய விசுவாசியா இருந்தா நீ இதே மாதிரி சுவிசேஷம் சொல்லுகிறாயா? But that same brother who is a believer of this church, if he are you going and telling the gospel as this representative? நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and say. நம்மில் எத்தனை பேர் அப்படி சுவிசேஷம் சொல்லுவோம்? How many of us will tell the gospel? ஒரு கேசட்ல நான் கேட்டேன். I heard in a cassette. நம்முடைய விசுவாசிகள் இயேசுவை பத்தி சொல்றதே இல்ல. Our believers are not telling about Jesus. ஆனா ஒரு துணி கடைக்கு போனா But when you go to a shop இல்ல ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் கடைகளுக்கு போனால் or when you go to a market, அந்த குறிக்கப்பட்ட பணத்துக்கு மேல வாங்குனா அவங்க பை கொடுப்பான். after you get above an amount he will give a bag. அந்த கடையினுடைய படம் போட்ட பேர் போட்ட அந்த பை எல்லாம் கொடுப்பான். இல்ல இன்னும் 2 பேக் கொடுங்கன்னு வாங்கிக்கிறானா. The name of that shop is printed upon that bag and he is getting even 2 more bags with it. அந்த கடையில இருந்து வீடு வர்ற வரைக்கும் தெருவுல இந்த கடையில வாங்குனேன்னு சொல்லி அந்த கடையை அனௌன்ஸ் பண்ணிட்டே அட்வர்டைஸ் பண்ணிட்டே வர்றான். ஆனா இயேசுவை பத்தி சொல்லுனா சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு கேசட்ல ஒருத்தன் பேசுறான். From the shop even until his house he is carrying this bag advertising that shop, but to say about Jesus he will not say. எத்தனை விசுவாசிகள் தங்க மாளிகைக்கு பேக்க தூக்கிட்டு கூட்டத்துக்கு வர்றான் தெரியுமா? How many of them taking the bag of that golden palace are coming to the church itself? ஜுவல்லர்ஸ் கடையில கொடுத்த பேக்க தூக்கிட்டு அதுக்குள்ள பைபிளை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வர்றது எத்தனை விசுவாசிகள் இருக்காங்க? Taking the bag of the jewelry shop, how many of them are keeping the things inside and coming to the meeting itself? அவன் கேக்குறான் இயேசுவை பத்தி சொல்லுனா சொல்ல மாட்டான். But to tell about Jesus he will not say. அந்த 10 ரூபாய் பேக்க தூக்குறதுக்கு இவனுக்கு மரியாதை இருக்கு, ஆனா இயேசுவை பத்தி சொல்றதுக்கு மரியாதை இல்ல. To carry the 10 rupees bag he has that respect, but to tell about Jesus he can't. உன்னுடைய தாளந்து உனக்கு கொடுத்த தாளந்துக்கு கிருபைக்கு தேவன் கொடுத்த அந்த வல்லமைக்கு கணக்கு கேட்பார். The talents and gifts and graces that the Lord has given to you he will account you. கர்த்தர் தரிசனம் சொன்னா நீ சொல்லணும். When the Lord asks you to prophesy you have to prophesy. கர்த்தர் தரிசனம் பார்த்து உனக்கு சொன்னார்னு சொல்லணும். If you have to see the vision the Lord commands you to say you have to say. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed me to declare the gospel to the poor. கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்களை கூறவும் அனுக்கிரக வருஷத்தை கூறவும் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். To deliver the people who are in bonds and to say the time of deliverance the Lord has anointed me. யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபையே வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுகிற சபை. The church which is not lacking behind in any gifts is the church which is prepared for his coming. 1 கொரிந்தியர் 1:7 படி யாதொரு வரத்திலும் நீங்கள் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு வெளிப்பட நீங்கள் காத்திருக்கிறீர்கள். 1 Corinthians 1:7 finding no fault short in the gift waiting for the coming of the Lord Jesus Christ. தேவன் உனக்கு ஒரு தாளந்தும் கொடுக்கலையா? Has God not given you one talent too? உனக்கு பேச்சு திறமை இல்ல? Have you not got the gift to speak? உனக்கு எழுத்து திறமை இல்ல? Do you not have the gift to write? நீங்க பாருங்க எத்தனை பேரு ஒண்ணுமில்லாதவங்க எவ்வளவு அருமையா வேலை செய்றாங்க. See people who are not having anything how much they are laboring. கண்ணு தெரியாதவங்க கர்த்தர் எவ்வளவு அருமையா பாடுறாங்க தெரியுமா? How much the people who are blind are singing. deaf and dumb எத்தனை பேர் ஊழியம் செய்றாங்க தெரியுமா? How many deaf and dumb are doing the ministry? எத்தனை பேர்? There are so many. கண்ணே தெரியாம எத்தனை பேர் ஊழியம் செய்றாங்க. Those of them who are blind are doing the ministry. பேச்சு திறமை இல்லாதவங்க பிரசங்கம் பண்றாங்க. நான் பார்த்திருக்கேன். Those of them who have no gift to speak they are preaching. அட்டகாசமா பிரசங்கம் பண்றாங்க. They are preaching marvelously. அருமையா இயேசுவை பத்தி இயேசு உள்ள வந்தா இந்த இருதயத்துக்குள்ள இருந்து என்னெல்லாம் வெளிய போகும். இந்த இயேசு உள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்றாங்க. When Jesus comes into your heart how much of joy what all will go out to that extent he is preaching classically. உனக்கு அந்த தாளந்துகள் இல்லையா? Have you not got that gift? உனக்கு அந்த கிருபை இல்லையா? Don't you have that grace? இருக்கு. You have. ஆனா நீ சும்மா ரெண்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கு அழுதுட்டு அந்த கிருபை எல்லாம் நஷ்டப்படுத்திட்டே இருக்கற. But like small children you keep crying for small petty things and you are losing that grace. எத்தனை பேர் என்னென்ன விதங்கள் எல்லாம் ஊழியம் செய்றாங்க? How many of them are doing the ministry and what kinds? எத்தனை இடத்துல ஊழியம் செய்றாங்க? Where all they are doing the ministry? ஒரு சிலர்லாம் இந்த பைபிளை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கிறது தான் அவங்களுடைய ஊழியம். Some of them to carry the Bible from one place to the other is the ministry. இந்த பைபிளே இல்லாத இடங்கள்ல இந்த பைபிள்ல உள்ள ஒவ்வொரு பேப்பரை மாத்தி படிச்சுக்கறாங்க. In the places where there is no Bible at all, the papers of this Bible, they are just exchanging and reading. இந்த பைபிளை ஒளிச்சு வச்சிட்டு எத்தனை பேர் படிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? You know how many of them are hiding the Bible and reading? அவங்களுக்கெல்லாம் அந்த கிருபைகள் வெளியரங்கமா இருந்தா அவங்க எல்லாம் எவ்வளவு அருமையா ஊழியம் செய்வாங்க. If that grace is being expressly given to them, how much they will do the ministry? அதனால தான் கர்த்தர் சில பட்டணங்களை பார்த்து சொன்னார். That is why looking unto some cities the Lord said, கொரோசினே உனக்கு ஐயோ. O Chorazin, woe to you. பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ. Woe to Bethsaida. கப்பர்நகூமே
உனக்கு ஐயோ, Woe to Capernaum! வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்னகுமே உனக்கு ஐயோ. Woe to Capernaum, which is lifted up to heaven! உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பி இருப்பார்கள். The works that has been done in you, if it has been done in Sodom, they would have escaped judgment. ஆனபடியால் சோதோமுக்கு நடக்கிற நியாயத்தீர்ப்பை காட்டிலும் நியாயத்தீர்ப்பிலே உனக்கு தான் அதிக தண்டனை என்று இயேசு பேசினார். Therefore more than the judgment to Sodom will be the judgment given to you, said Jesus. இயேசு சொல்லி சில வருஷங்களுக்கு பின்பாக நான் ஒரு புக்ல படித்தேன். அந்த கொரோசின், கப்பர்நகும், அந்த பெத்சாயிதா மூணுமே அழிக்கப்பட்டு போய்விட்டதா. After few years after the prophecy of Jesus, I read in a book that Chorazin, Bethsaida and Capernaum were all destroyed. முற்றிலும் அதை நாசமாக்கி விட்டார். It was totally destroyed. அது நித்திய நியாயத்தீர்ப்புக்கு போறதுக்கு முன்னாலே இங்கேயே நியாயத்தீர்ப்பு கொடுத்தார். Even before going to the eternal judgment, he was judged there. கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்துகளுக்கு கணக்கு கேட்பார். The Lord will account you for the talents that he has given you. பாடும் கிருபை உனக்கு இருக்கலாம். You've had the gift to sing. பிரசங்கம் பண்ணும் கிருபை இருக்கலாம். You would have had the gift to preach. சத்தமாய் பேசக்கூடிய கிருபை இருக்கலாம். You have the gift to speak loudly. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய கிருபை இருக்கலாம். You have the gift to say the word of God. ஆனா இதெல்லாம் நீ அடக்கி வைத்துக்கொண்டு கடைசியால நீ உன்னுடைய ஓட்டத்தை தோல்வியில முடிக்க கூடாது. But arresting everything, you should not end your life in failures. பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டு போனாராம். Pastor K.C. Varghese was transferred to Andhra. அங்கே போனபோது குண்டூர் என்ற இடத்துல ட்ரெயின்ல இறங்கினார். And he went and got in a place called Guntur. அவங்க எல்லாம் வேஷ்டி வேற ஸ்டைல்ல கட்டி இருப்பாங்க, இவங்க சிலோன் ஸ்டைல்ல கட்டி இருந்தார். They were all tying their dhoti in different style, but he was tying in Ceylon style. ஆனா இவரை பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு புரியல. But they did not acknowledge who he இவர் was. பேசின தமிழும் மலையாளமும் அவங்களுக்கு புரியல. The Tamil and Malayalam that he spoke, they couldn't understand. அது தெலுங்கு ஏரியா. That is a Telugu area. என்ன பண்ணனும் இவருக்கு அவங்களோட அப்ரோச் பண்ணனும், அதுக்கு வழி தெரியல. He did not know how to approach them. அந்த ஒரு டீ கடையில போய் நின்னாராம். He went to a tea shop. இப்ப அவங்க இவரு யாருன்னு பார்த்து இவரை யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு முடியல. Now they are wanting to spot out who this person was, they could not find him. இப்ப எப்படி ரெண்டு பேரும் தொடர்பு கொள்வது? Now how to communicate? இவர் போய் எங்க உட்கார்ந்து தெலுங்கு படிச்சிட்டு வர்றது? Where will he go learn Telugu from? ஆனா இன்னைக்கு நைட்ல தங்குறதுக்கு இடம் கிடையாது. But he has no place to stay that night. ஃபைத்தம் இல்லாமலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்க, நீ ஆந்திரால போய் ஊழியத்தை தொடங்குன்னு. Without any faith, they would transfer him to Andhra that he might start the ministry there. எப்படி இருக்கும்? How it will be? அந்த டீ கடையில உள்ளவங்க இவனை திருப்பி பார்க்கறானா, என்னவோ பேசிக்கிறான். The person in that house is just turning back and speaking something. இவருக்கு எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும், ஒண்ணும் முடியல. He wants to speak to them, he could not do anything. ஒரு லிமிட்டுக்கு பிறகு After certain limit, யாருக்காவது தமிழ் தெரியுமா அப்படின்னு கத்தி சொன்னாராம். he shouted and asked, "Is there anybody who knows Tamil?" திடீர்னு ஒருத்தன் அங்க சொல்ல சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தன் உட்கார்ந்திருந்தானா, சொல்லு எனக்கு தெரியும் அப்படின்னானா. Suddenly one person who was fully drunk, he said, "You tell, I know." ஒரு தமிழால அங்க சாராயம் குடிச்சிட்டு அந்த டீ கடையில உட்கார்ந்திருக்கான். One Tamilian, he was drunk and was sitting in that tea shop. அவன் சொன்னானா, எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னானா. He said, "I know, you say." அவன் கூட சாராயம் குடிச்சவன் கூட தாளந்து என்ன செய்யறான், யூஸ் பண்றான். நம்ம ஆள் போனா அங்க போனா தமிழ் பேச மாட்டான். இந்த நம்ம ஆளுங்கெல்லாம் இந்த பாம்பேல போயிட்டு ஒரு சிலர்லாம் பேசவே மாட்டான் பாருங்க, தமிழே பேச மாட்டான், ரொம்ப கேவலமாயிருமா, ஹிந்தி பேசுவான். Even the drunkard is using his talents by speaking in Tamil, but our people who are Tamil people will not speak in their language when they go to the north. நாசரேத்துல உள்ளவன் மெட்ராஸுக்கு போயிட்டு எனக்கு இங்கிலீஷ் பேசுற பொண்ணு தான் வேணும், ஜீன்ஸ் பேண்ட் போடுற பொண்ணு தான் வேணும்னு கேட்டான்னு கேள்விப்பட்டேன். I heard that a person in Nazareth went to Chennai and asked that he wants a girl who is speaking in English and one who is putting on jeans. இறந்தது இங்க நாசரேத்துல கூட இல்ல, இங்கிட்ட ஒரு கிராமம். இவர் சென்னைக்கு போயிட்டு இவருக்கு வர்ற பொண்ணு எப்படி வரணுமா, இங்கிலீஷ் பேசணுமா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரணுமா. எங்க பிறக்க வேண்டியவன் எங்கேயோ பிறந்துட்டா, என்ன பண்றது? One who is born in a village in Nazareth is going to Chennai and asking for an English speaking girl who is putting on jeans. He should have been born somewhere else. இப்படிப்பட்டவனெல்லாம் வச்சுக்கிட்டு சபையை நடத்தினா சபை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. If such people are coming to the church, how the state of the church will be? இவன் பொண்ணு வீட்டுல கொடுக்கிற கண்டிஷன். This is the conditions that he is giving in the girl's house. இவன் சபையில பொண்ணு பார்க்க கூடாது. He should not look for a girl in the church. இவன் 5-star ஹோட்டல்ல போய் பொண்ணு பார்க்கணும். He should go to a 5-star hotel and see the girl. அப்ப அங்க கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். There he'll get everything. இங்க வந்துட்டு அந்த குடிகாரன் சொன்னா, பாஸ்டர் சொல்லு நான் சொல்றேன்னு சொன்னான். That drunkard told the pastor, "You say and I will speak." இவன் அவன் தோள்ல கையை போட்டு சுவிசேஷம் சொன்னார். And he putting his hands on his shoulder, he அவன் told the pastor. போதையிலையும் கரெக்ட்டா தமிழ்ல அழகா தெலுங்குல பேசிக்கிட்டே வந்தான். Even in his drunk state, he spoke in Tamil exactly in the Telugu. இயேசுவை பத்தி அழகாக ஒரு காஸ்பல். He spoke a gospel about Jesus. இப்ப முடிஞ்சிருச்சு, சுவிசேஷம் சொல்லி முடிஞ்சாச்சு, ஜனங்கள் கலஞ்சிட்டாங்க. Now the gospel is over and the people just scattered.
இப்ப முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் தான் நிக்கறாங்க. Now only two of them were standing. நீ எங்க வந்து எங்க போறன்னு கேட்டானா. He asked us to where you come and where are you going to? நான் இங்க தான் வந்திருக்கேன், நான் எங்க போறேன்னு தான் தெரியல. He said that I have come here, I don't know where to go. என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டி போய்ட்டான். He called into his house and went. அன்னைக்கு அவங்க வீட்ல தங்கினாரு, அங்க சுவிசேஷம் சொன்னாரு. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆத்துமா. That day he stayed in that house and he told the gospel, he is the first soul. அதுக்கு பிறகு தான் அந்த சபை இன்னைக்கு ஆந்திரால இன்னைக்கு மெட்ராஸ் கன்வென்ஷன்ல அதிகமான ஜனத்தொகை வர்றது எங்க இருந்து தான்? ஆந்திரா தான். After that is the church in Andhra and totally many people come from Andhra for a convention. அந்த குடிகாரன் கூட தனக்கு கொடுத்த அந்த பேச்சு திறமையை யூஸ் பண்றான். உனக்கு கிடைத்த பேச்சு திறமை, கம்ப்யூட்டர் அறிவு, படிப்பு, ஞானம் இதெல்லாம் நீ எதுக்கு யூஸ் பண்றன்னு பார். Even the drunkard is using his talents. You think and see this too, how are you using your talents which the Lord has given you, your computer knowledge and the wisdom and understanding which the Lord has given you. எப்படியாவது உன் கம்பெனிக்கு வேலை ஸ்தலத்துல உன் பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு ரொம்ப தலகீழ நிக்கிற. ஆனா தேவனுக்கு முன்பாக உன் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் காட்டு. You are standing upside down to show your talents and your gifts in your companies. You show your talents before God. இரண்டாவது, அந்த தாலந்து கொடுத்தவங்கள்ட்ட தாலந்த கடனா தான் கொடுத்திருந்தான். Secondly, he is asking that 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். He is calling the one who was owing 10,000 talents. அதாவது கடன் தான் இந்த தாலந்துல கிடைச்சிருந்தது. This is the debt which is got in the talents. இந்த கடன் வாங்கின ஆளு தாலந்த கடன் தான் வாங்கியிருந்தான். அவன் வந்து தன்னுடைய இதை வாங்கல. One who has got the talents only had got debt and it is not his own. இந்த ரட்சிப்பு, இந்த கிருபை எல்லாம் ஒரு கடன். This salvation and this grace is all a debt to us. இந்த கடனை நீ கரெக்ட்டா நீ தீர்க்கணும். You have to pay this debt rightly. நீ தேவனிடத்திலிருந்து எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாய்? How much have you owed from the Lord? நீ பட்ட கடன் எவ்வளவு? How much have you owed? லூக்கா 16ஆம் அதிகாரத்துல Luke chapter 16. அந்த வேலைக்காரன் போய் தன்னிடத்துல கடன் பட்ட ஒவ்வொருத்தையும் கேட்டான், நீ வாங்கின கடன் எவ்வளவு? That servant is going and asking everyone as to how much they asked got in லூக்கா debt. 16:5ல பார்க்கும் பொழுது In Luke 16:5. நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு? How much owest thou unto my Lord? நீ பட்ட கடன் எவ்வளவு? How much do you owe to my Lord? இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டு வாங்கி மாத்தி எழுதுனான். Like this he asked from everyone and he wrote differently. ஆனா தேவனிடத்துல வந்து நீ மாத்திலாம் எழுத முடியாது. But unto God you cannot write in a different manner. நீ ஆண்டவர்ட்ட பட்ட கடன் எவ்வளவு? How much have you owed to the Lord? நான் கடனை பத்தி கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் பேசுகிறேன். If possible I will speak about this debts on one day. ஆனா ரெண்டு காரியம் இருக்கிறது. And there are two things here. தேவனிடத்துல பட்ட கடன் ரெண்டு கடன் இருக்கிறது. There are two things which you owe to the Lord. அந்த கடனை நீ அடைத்து விட்டாயா? Have you closed that account? இந்த உலகத்துல நீங்க ரொம்ப கடன் வாங்கி இருக்கீங்க. You have got account debts many in this world. எவ்வளவு கடன் இருக்கும்? How much of debts have you? கடன் இல்லாத விசுவாசி யாராவது இருக்கீங்களா? Is there any believer have no debts? எனக்கு 10 காசு கூட கடன் இல்ல. Those who say they have no 10 paisas debts. அப்படி சொல்றவங்க பரவாயில்லை. ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. A small group is found. நான் கொஞ்சம் விளக்கமா பேசுறேன். வீட்டு கடன் இருக்க கூடாது, வீட்டுல லோன் எடுத்துக்க கூடாது, காருக்கோ டூ வீலருக்கோ கடன் எடுத்துக்க கூடாது, எந்த கடனும் இருக்க கூடாது. You should not have a loan for your house, for your car, for anything. You should not have debts at all. எந்த கடனும் உனக்கு இருக்கவே கூடாது. There should be no debts at all. எல்லா கடனும் வச்சுக்கிட்டு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. Having all these debts you cannot go to heaven. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. One who is got the debts is a slave to one who is asked it from. கடனை பத்தி ரொம்ப தீவிரமா இன்னொரு நாள் நம்ம கவனிப்போம். Another day we can see about these debts. நீங்க பட்ட இந்த வருஷத்துல எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு? How much would you owe this year? இந்த வீக்ல நீங்க அடைச்சிருவீங்களா? Will you fill it within this week? யோசிச்சு பாருங்க. Just think and see. ஒரு சிலருக்குலாம் பயங்கர கடன். Some of them are in debts so much. ஏழைய கேட்டா 10,000 ரூபாய் கடன், பணக்காரனை கேட்டா 10 கோடி கடன். If you ask the poor, he has 10,000 debts, and if you ask the millionaire, he has crores of amounts. எனக்கு என்ன ஆச்சரியம் சொன்னா, கடன் வாங்காம வாழணும்ங்கற விசுவாசத்தை விட கடன் வாங்குனா திருப்பி கொடுத்துறலாம்ங்கற விசுவாசம் பயங்கரமா இருக்கு. What is marveling me is better than to live a life without asking debts. You have a great faith in getting the debts and paying it. கடன் வாங்காமலே தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்துவார்ங்கற விசுவாசத்தை விட நான் வாங்கின கடனை எப்படியாவது உருண்டு பரண்டு அடைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கற விசுவாசம் தான் ரொம்ப இருக்கு எல்லாருக்கும். More than the faith that the Lord will avoid you from getting debts, many of them have the faith that the Lord will help them to repay the debts that they receive. எத்தனை பேருக்கு கடன் இருக்கு?
How many of you have debts? ஆயிரக்கணக்கில் கடன் உள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have thousands of debts. லட்சக்கணக்கில் கடன் உள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have lakhs of debts. கோடிக்கணக்கில் கடன் உள்ளவங்க எத்தனை பேரு? Those of them who have crores as debts. நீங்களே யோசிச்சு பாருங்க. You think for yourself? பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோருடைய கடன் பத்தி தெரியாது. The children does not know about the debts of parents. பிரியமானவர்களே, கடன் அடைக்க முடியலன்னு யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது. Just for paying the debts nobody should commit suicide. தேவனை சரியாய் நீ பிடித்துக்கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். You hold on to the Lord perfectly and the Lord will bless you. கடன்களினால தற்கொலை பண்ணின குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. There are so many families because of the turmoil of this debts they have committed suicide. புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுத்து கடனையும் வாங்காத அளவுல ஆசீர்வாதத்தை தேவன்ட்ட வாங்கி நீங்க முன்னேறுங்க. Make a determination in the new year that you might receive the blessing from the Lord and never receive debts. நீங்க கடனாளிகளாய் மாறுகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய திட்டமும் அல்ல. It's not the will of God that you should ask debts and this not in the plan of God. நல்லா தெரிஞ்சுக்கணும், எக்காலம் துணிக்கும்போது கடன் இருந்தா யாரா இருந்தாலும் போக முடியாது. You should rightly take for your knowledge that when the trumpet will sound, anybody who is in debts will never go in his coming. ஊழியக்காரங்க கடன் வாங்கினா ஊழியக்காரங்களை சபையில விட்டு ஓரங்கட்டிடுறாங்க. If servants of God ask debts, then they are put in a corner from the church. அது இதுன்னு கடையில எதுவும் வாங்கி வைக்க கூடாது. You should never ask debts for anything in the shops. ஒரு அம்மா ஒரு சொப்பனம் பார்த்தாங்களா. One mother saw a dream. அவங்களுக்கு வருகை வந்துருச்சு. The coming came. அப்போ அவங்க பறந்து போறாங்க. And she's flying up. போயிட்டே இருக்காங்களா. She's going up. திடீர்னு பார்த்தா கீழ இருந்து பால்காரி கத்துறாளா. Suddenly the milkmaid who was standing below, she was shouting, ஏன் பால் காசை கொடுக்கலன்னு சொல்லி. You didn't restore my milk money. அவங்க சொன்ன சொப்பனம் அப்படியே கீழ வந்துட்டாங்க. And she saw the dream and she came down with it. பால் கணக்கு முடிக்காத பாட்டியே பரலோகத்துக்கு போக முடியலன்னா நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வச்சிருக்கான இவன் எங்க போறது? One who could not close the milk account could not go to heaven means our people are having lakhs of amount as debts. How will they go? தயவு செய்து கடன் வாங்குறதை நிறுத்துங்க. Please stop with asking debts. வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க. Pray with the promises. வாக்குத்தத்தங்களை வச்சு போராடுங்க. You strive keeping the promises. இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லி இருக்கு. This promise is told like this. என்னை ஆசீர்வதிங்க. You bless me with it. நான் உண்மையுள்ளவனா இருப்பேன். I will be faithful. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி இருக்கு. Faithful man shall abound with blessings. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்க பலனுக்கு தருகிறவர் கர்த்தர்னு இருக்கு எனக்கு தாங்க. It is said God who is giving the strength to increase in riches, you give me that strength. அப்படி நீங்க எனக்கு கொடுத்தா நான் உண்மையா இருப்பேன். If you should give me like that, I will be faithful. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரி ஆக்குவேன்னு சொன்னீங்க. You said that you will make him an authority who is faithful in few. வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் வச்சு நீங்க போராடி நீங்க ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற வேண்டும். Like this strive keeping the promises and be inheritors of the blessings. இத விட்டுட்டு நீங்க கடன் வாங்கிட்டே போய் கடன் வாங்கிட்டு நீ கார் ஓட்டி என்ன பிரயோஜனம்? Living this, receiving debts, driving the car, what's the use? கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கி வச்சிட்டா என்ன பிரயோஜனம்? And in debts if you should get a house, what's the use? கடன் வாங்கி 2 வீலர்ல ஏறி 4 பேர் ஏத்திட்டு போனா என்ன பிரயோஜனம்? And with loans if you should take on in the 2-wheeler 2 or 4 people, what's the use? அதை விட நீ நடந்தே போலாம். With that you can walk. அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. There's nothing wrong in that. இதுல ஒண்ணும் மரியாதை மதிப்பு எல்லாம் ஒண்ணும் கூடி போறது இல்ல. This is not adding any respect or manners to you. நீ நடந்து போய் பரலோகத்துக்கு போவதை பாட்டிலும் நீ கார்ல போய் பாதாளத்துக்கு போறது நலமா இருக்குமா? Will it be good for you to walk and go to heaven than for you to go in a car and go to hell? ஒண்ணுமே இல்லாட்டாலும் கடன் இல்லாம இருங்க. Even if you have nothing, be without debts. அவன் கேக்குறான், நீ பட்ட கடன் எவ்வளவு? He is asking, how much do you owe? அந்த கடனை கட்ட அவனுக்கு முடியவில்லை என்ற உடனே உன்னை வித்துரு, உன் பிள்ளையை வித்துரு, உன் மனைவியை வித்துரு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து என் கடன் அடைன்னு சொன்னான். When he was not able to pay the debts, then the Lord said, then the master said, you pay everything which you have, your wife, your children and all that you have, and you pay the debt. அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். He commanded him to sell himself, his wife, his children, all that he had and pay the amount. கடனை கொடுக்கலனா நீ உன்னை விற்க வேண்டியிருக்கும். If you have not having paying the debts, then you have to sell yourself. ஒன்று எழுத்தின் பிரகாரமான கடன். One is a literal debt. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. You make a determination today. கர்த்தாவே நீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன். Lord, you give me a blessing that I will never ask debts. நீங்களே தேவ சமூகத்துல வச்சு நீங்க உங்களை தாழ்த்தணும். You too humble yourself in the presence of God. ஆண்டவர்ட்ட போராடுங்க. You strive with the Lord. ஆண்டவரே கடனே இருக்க கூடாது. Lord, I should have no debts. கடந்த வாரத்துல ஒரு போன் வந்தது. Last week I had a phone. எங்க அப்பா கடன்னால ரொம்ப துக்கப்படுறாரு. My father is more grieved about the debts. என்னன்னு விசாரிச்சா அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. When I asked about it, he was a millionaire. அவங்களுக்கு கோடிக்கணக்குல இருக்கு, ஆனாலும் என்ன இருக்கு? கடனும் வாங்கி வச்சிருக்காங்க. He had crores of things, but he also had debts. கடனை அடைக்கணும்னு சொன்னா 1 ஹவர்ல அடைக்கலாம். If he has to close the debts, then he can pay it in 1 hour. 1 ஹவர்ல அவங்க கடனை அடைக்க உங்களுக்கு சக்தி இருக்கு. He had the power also to close the accounts within 1 hour. நம்ம ஆளுங்க பாருங்க 10,000 ரூபாய் கடன், 8,000 ரூபாய் கடன், 8,000 ரூபாய் கடன் அப்படிமா. ஆனா வீட்ல பெரிய 16,000 ரூபாய்க்கு ஹோம் தியேட்டர் வச்சிருப்பான். இத வித்தா 10 நிமிஷத்துல கடன் இல்லாம நீ வீட்ல உட்கார்ந்துக்கலாம்.
Our people will have 8,000, 10,000 as debts, but they will have a big home theater for 16,000 at home. If he should sell that, he can pay the accounts. 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க. 2 லட்சம் ரூபாய் கடன், 2 லட்சம் ரூபாய் கடன்மா. 23 நகை வச்சிருக்கீல்ல, அதுல பாதியை வித்து கடனை அடைச்சிட்டு சமாதானமா இருந்தா பாத்தியா பெந்தேகோஸ்ல கடைசில ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாமா. They will say that they have 2 lakhs of debts. You have 20 pounds which you can sell and you can live a peaceful life. In Pentecostal, they will only allow these things to happen, they'll say. நீ இளைப்பாறல இருக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். அது பெந்தேகோஸ்த உபதேசமா? I tell you the way that you might be at rest is that the gospel of Pentecost. உன்னுடைய பிரச்சனையை நீ தீரணும். இல்லாட்ட நீ திடீர்னு உன்னுடைய ஓட்டத்தை முடிச்சின்னு சொன்னா நீ கடனாளியா தான் செத்து போவ. நான் அடக்கம் பண்ணுவேன். மரணமே உன் கூர் எங்கன்னு. ஆனா எக்காலம் துணிக்கும்போது இந்த பெல் அடிக்காதீங்க. When you pay the debts and you close your race, then it will be good. But I will come and bury you and say, where's death, where's this thing? But this will not resound. உன் கல்லறைக்கு பக்கத்துல உள்ள கல்லறைக்கு பெல் அடிக்கும். எக்காலம் துணிக்கும். When in your உன் கல்லறைக்கு பக்கத்துல உள்ள கல்லறைக்கு எக்கால சத்தம் கேட்கும். உனக்கு பெல் அடிக்காதுன்னு. The trumpet sound will be heard to the neighboring burial ground, but to you it will not be heard. நாங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு தான் உங்களுக்கு போதிக்கிறோம். We are only preaching for you to come out of the problems. அது இப்ப வித்தா நல்ல ரேட்ல போகும். இன்னும் கொஞ்ச நாள் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட்ல போகும். இப்படியே வச்சு கடன் வாங்கி கடன் ஒரு லிமிட்டுக்கு வந்து. If you sell this now, it will go on this rate, but after a few days it will go on a good rate. Keeping all this, then your debts are increasing. இந்த பகுதியில உள்ள ஒரு சென்னையில இருந்தாரு. A person from this area was in Chennai. அவர் கல்யாண மண்டபம்லாம் இருந்துச்சு. He had marriage halls. நல்ல வசதிகள் இருந்துச்சு. He had good facilities. கடன் அதிகமா இருந்துச்சு. And he had debts too. பாஸ்டர் லூக்காட்ட போய் கேட்டாங்க. He went asked Pastor Luke. அப்ப அவர்தான் அங்க பொறுப்பாளர். The time he was in charge. அவர் சொன்னாரு. He said, எவ்வளவு கடன் இருக்கு? How much of debts have you? எவ்வளவு வருமானம் இருக்கு? How much of income have you? என்ன பண்ணலாம்னு ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. And he spoke like this. உடனே அவர் சொன்னாரு. And he said, நீங்க பிரச்சனையில இருந்து தப்புன்னா இந்த மண்டபத்தை வித்துருங்கன்றார். In order to escape from this problem, you sell this hall. உடனே இவரு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. Immediately he just managed the situation and went home. பார்த்தவங்க எல்லாம் சொன்னாரு, இந்த பாஸ்டர்ட்ட போய் ஆலோசனை கேட்டா அந்த ஆளு மேரேஜ் ஹாலி கல்யாண மண்டபத்தை விற்க சொல்றாங்க. இப்படி ஆலோசனை கொடுத்தா நாங்க என்ன ஆவறது? And if he had to go counsel to the pastor, then he asked to sell this marriage hall itself, then what will the plan be? கடைசில என்ன ஆச்சு தெரியுமா? Finally what happened? ஒரு 2 வருஷம் போச்சு. After 2 years. இப்ப கல்யாண மண்டபத்தை வித்தால எது போகாது? கடனே தீராது. ரோட்ல போறவங்க கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சான், ஊரை விட்டு ஓடினான். Now even if he has to sell that marriage hall, this debts will never be cleared, and the people walking by the road also began to crush him by his throat. நாங்க சொல்றது உபதேசம் தவறா? The truth which we are saying, doctor, கேவலப்படக்கூடாது. பைபிளை தூக்கிட்டு நீ கேவலப்படக்கூடாதுன்னு சொல்லி தரோம். You carrying the Bible, you should not be put to shame. That is what we are teaching you. கர்த்தர் உனக்கு தரணும்னா அள்ளி கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுப்பாரு. If the Lord should give to you, he will even bring it from the roof. அவரை கொடுக்க வை. You make him to give. அவர் வாக்குத்தத்தத்தை எல்லாம் கையில வச்சிருக்கிற, அதெல்லாம் பெற்றுக்கொள். You have the promises in your hands, receive it from him. நமக்குள்ள கடன் என்ன? What is the debt we have? இந்த வருஷத்துல 2 கடன் இருக்கு நமக்கு. We have 2 debts this year. எழுத்தின் பிரகாரமான கடனை இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன். அத முடிஞ்சா அடைச்சு தீர்த்து தப்பி வந்துரு. Little kind of debts I told you, if possible you come out of it. ரோமர் 1 அதிகாரம் Romans chapter 1 14-15 வசனங்களிலே ஒரு கடனை பத்தி சொல்லி இருக்கிறார். Verses 14 and 15 there is a debt. மூடருக்கும் கிரேக்கருக்கும் மற்ற எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க நான் கடனாளி. I am debtor both to the Greeks and to the barbarians, both to the wise and to the unwise, to ரோமர் the gospel. 15:26-27 பார்க்கும் பொழுது Romans 15:25 and 26. அங்கே 26-27 பார்க்கும் பொழுது 26 and 27. நீங்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்ய கடனாளிகளாய் இருக்கிறீர்கள். You are debt to pay the contribution to the poor. poor. சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகள். இரண்டாவது தரித்திரருக்கு உதவி செய்ய நாம் கடனாளிகள். One thing, we are in debt to declare the gospel. Nextly, to contribute to the poor. இந்த கடனை நீ அடைத்து விட்டாயா? Have you paid these debts? இந்த வருஷத்துல நீ சுவிசேஷம் சொல்லணும்னு கர்த்தர் சொன்னவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டியா? And to those whom the Lord asked you to say the gospel, have you told this year? சுவிசேஷம் அறிவிப்போனே ஒரு 3 பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த 3 பேர் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. 3 of them came to say the gospel, but I don't know where they went. அதுக்கு பிறகு அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. And you are looking at your own work and going on. டிஎல் மூடி சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you see the history of D.L. Moody, ஒரு நாள் ஆண்டவர் அவர்ட்ட சொன்னாராம், நீ ஊர்லாம் ஊழியம் செய்ற, உன்னுடைய சமையல்காரனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. One day the Lord said, you are saying doing the ministry to whole of the world, go tell to your cook. ஆண்டவரே, காலையில இருந்து இத்தனை வரைக்கும் இத்தனை மணி வரைக்கும் இத்தனை பிரசங்கம் பண்ணிருக்கேன், காலையில சொல்லிறேன் சுவாமின்னு சொன்னார். He said, Lord, I have done the ministry from the morning until now, I will tell him early in the morning. கொஞ்ச நேரம் படிச்சார்.
And he lay down. திரும்பவும் நைட்ல கர்த்தர் எழுப்பி நீ போய் உடனே உன்னுடைய சமையல்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லு. Again the Lord woke him and said, go tell the gospel to the cook. இப்படி 3 தரம் 4 தரம் பேசி பார்த்தார். ஆனா இவர் ஒண்ணும் கீழ்ப்படிற மாதிரி இல்ல. 3 or 4 times the Lord spoke, but he did not obey. அதிகாலையில எழும்பி நேர அவனுடைய இடத்துக்கு போனார். Early in the morning he went straight to his place. அவனுக்கு சொல்றதுக்கு 2-3 வசனத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போனார். And took 4 verses to say about to him, and he went. அங்க போனா அவன் தற்கொலை பண்ணி செத்து கிடந்தான். There when he went, he hung himself and he died. அவன் எழுதி வச்சிருந்தான், இத்தனை மணி வரைக்கும் காத்திருந்தேன், எனக்கு இளைப்பாறுதலே கிடைக்கல, நான் செத்து போயிட்டேன், சாகுறேன். He had written and kept, I had been waiting for so many hours that I might find rest. I did not have rest. I therefore சுவிசேஷம் died. அறிவிக்க நீ ஒரு கடனாளி. You are in debt to say the gospel. ஆண்டவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்லு. When the Lord asks you to say those words in that place. அடுத்து நன்மை செய்ய, பொருள் சகாயம் செய்ய, தரித்திரருக்கு உதவி செய்ய நாம் கடனாளிகள். இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க? Nextly, to help the poor and to contribute to the poor, you are in debt. How many of you have been here நீங்க this யோசிச்சு year? பாருங்க. You think for yourself? நீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க இந்த வருஷத்துல? And to how many of them have you been உங்களுடைய helping? மனசாட்சி இந்த விஷயத்துல சுத்தமா இருக்கா? Is your conscience clear in this aspect? என்னால முடிஞ்ச அளவு நான் உதவி செஞ்சிருக்கிறேன். To the extent possible, I have என்னால helped. முடிஞ்ச அளவு நான் சுவிசேஷம் சொல்லி To இருக்கிறேன். the extent possible, I have told the gospel. அடுத்ததாக Nextly, மத்தேயு 12ஆம் அதிகாரம் Matthew chapter 12, 36ஆம் வசனம். verse 36. மத்தேயு 12:36 வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சொல்லி இருக்கிறது வீணான வார்த்தைகள் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Here it is said that you have to give account for every idle word. ஒன்று தாளந்துகளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Firstly, you should account for your talents. இரண்டாவது உன்னுடைய கடன்களுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Secondly, for your debts you have to pay account. மூன்றாவது இயேசு சொல்கிறார் உன்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Thirdly, Jesus says you have to pay account for every idle மனுஷர் word. பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். For every idle word that men shall speak, you should give account. அப்படி பார்த்தா நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய கணக்குல இருக்கா? That means every word we speak, is it in the account of the Lord? நான் ஒரு காலத்துல அப்படி எல்லாம் யோசிச்சேன். I have thought like this once. எல்லா வார்த்தையும் எப்படி கணக்குல வரும், ஓரளவு தான் வரும் போல் இருக்குன்னு. I thought as to how can all the words come into his account only to a few extent. இந்த சிடி, ஐபாட், பென் டிரைவ் எல்லாம் வந்த பிறகு எனக்கு உண்மையாவே ஆமா இது கதை முடிஞ்சு போன கேஸ் தான், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்து தான் ஆகணும். When the CD, iPods and pen drive have all come, I could say that for you have to give account for everything. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். For everything we have to give account. கெட்ட வார்த்தைகள், For every bad words, தாறுமாறான வார்த்தைகள், for every chaber's words, வீணான வார்த்தைகள், for every idle words, பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகள், for every words which has no மனம் godliness, பதறி பேசும் வார்த்தைகள், for every words which we speak in our தூஷணமான anger, வார்த்தைகள், for every accusing words, தெரியாததை பேசுகிற for வார்த்தைகள், words which we speak with ignorance, கடின வார்த்தைகள், for every hard word, நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாத்துக்கும் கணக்கு, எல்லாம் அக்கவுண்டபிள் தான். for every good and bad words you have to give account. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். Those of them who fear the Lord will speak one to another, and they will அவைகள் God ஞாபக will carefully. புத்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. It is written in the book of remembrance. எல்லா உன்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்துல சுருக்கமா இருப்பதாக. Therefore let your words be few in the presence of God. ஒரு சிலர் சாட்சி சொல்ல விட்டுட்டு டொங்கு டொங்கு நீங்க மைக்க தட்டறாங்களேன்னு யோசிக்கிறாங்க. Some of them think as to why they are knocking the mic when they are asked to testify. தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். ஒரு சிலருக்கு சைக்கிள் ஏறிடுவாங்க, இறங்க தெரியாது. In the presence of God your words should be very few. They will ride the cycle, they will not able to get down. அதுபோல சாட்சியில ஏறிட்டு திருப்பி அதிலேயே சுத்திட்டு இருப்பான். அந்த இயேசுவின் நாமத்தில் மட்டும் இறங்குறது மட்டும் வராது. Like this he will be keeping going on round in the testimony, not able to get down from it. ஒரு சிலர் இந்த சாட்சியில எழும்பிட்டு தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப மகிமைப்படுத்தி பேசுவாங்க. Some of them will exalt their families in the testimonies and speak. அது அல்ல. That's not so. சாட்சியில எழும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். You should get up for testimonies and exalt the name of the Lord. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு அம்மா எழும்பி என் பையன் அப்படி என் பையன் இப்படின்னு நான் சொன்னேன், கர்த்தரை சொல்லு, உன் பையனை சொல்றதுக்கு அது வேற எங்கேயாவது போய் சொல்லுன்னு சொன்னேன். In one place one woman testified of her son saying that my son is like this and that. I said you name exalt the Lord, you exalt your son somewhere else. அதோட கூட்டத்துக்கு வராது. But that shall not come for the meeting. அப்படி வந்தாலும் எனக்கு டைரக்டா இருக்கிற அந்த தூணுக்கு அங்கிட்டு போய் உட்கார்ந்து. Even if she has to come, she will sit behind the pillar which is directly before எங்க me. போயினாலும் உட்காருன்னு விட்டுட்டேன். I left her to go sit anywhere. ஆனா தான் பையனை பத்தி அதுக்கு ஒரு பெரிய அதீத நம்பிக்கை, அதீத புகழ்ச்சி. But she had a great hope and praise concerning her son. அவன் ஒரு குடிகாரன். He was a drunkard. அவனை பத்தி தேவசமூகத்துல சொன்னீங்கன்னா திருப்பி குடிகாரன் மகா குடிகாரனா மாறுவான். To say about him in the presence of God, he will become a worse drunkard. தேவ சமூகத்தில் உன் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய். Let your words, பிரசங்கில 2ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லி 5ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லி இருக்கு. let your words be few in the presence of God, as it is said in Ecclesiastes chapter 5, because God is in heaven and we are on earth. ஒரு சிலருடைய சூழ்நிலை மாறின உடனே நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. Some of you, when situations change, you should not speak as you like. அதே சூழ்நிலை திருப்பி மாறுங்கிறத நீங்க நினைவுல வைக்கணும். You should think that same situation will come back to you. தாவீது
அப்சலோமுக்கு பயந்து ஓடினான். David feared Absalom and ran. உடனே சீமேயி வந்தான். Immediately Shimei came. கல்லு மண்ணெல்லாம் அள்ளி போட்டு இரத்தப்பிரியனே தொலைஞ்சு போன்னு மண்ணள்ளி போட்டான். He carrying the stones, he abused saying, oh blood warrior, just get lost. என்ன நடந்துச்சு? What happened? திரும்பி தாவீது சிங்காசனத்துக்கு வந்துட்டான். And David came back to the throne again. யார் மேல மண்ணள்ளி போட்டானோ அவன் கால்ல விழுந்து நிச்சய வேண்டி இருந்துச்சு, மன்னிப்பு கேட்க இருந்துச்சு. He whom he cast stones upon, he had to fall at his feet and ask for வார்த்தைகளை நீங்க forgiveness. ரொம்ப கவனித்து பேசணும். Be careful with your words. அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல் ஒரு தீவுல மெலித்தா தீவுல போய் கரையேறினான். In Acts we can see Paul going and landing in Melita. மெலித்தா தீவுல அவன் போய் இருக்கும்போது When he went to the Isle of Melita, அங்க என்ன நடந்தது? what happened? ஒரு பாம்பு இவன் கையில கடிச்சிருச்சு. A serpent bit his hand. உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Immediately what they said? இவன் கொலைகாரன். He is a murderer. அப்படிதான் அந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க. That's how the people said. ஆனா இப்போ அவன் நொரை தள்ளி செத்து போயிடுவான்னு யோசிச்சாங்க, அவன் சாகல. Now they thought that he will die with that poison. இந்த நரம்பு இல்லாத நாக்கு மறுபடியும் என்ன பேசுச்சு தெரியுமா? But this tongue which has no nerves, what it said, என்ன பேசுச்சு? what it spoke? இவன் பவர்ஃபுல் ஆளு, இவன் தேவனா இருப்பான்னு நினைக்கிறேன் நான். We think that he is a powerful man, he should be God himself. 10 நிமிஷத்துக்கு முன்னால கொலைகாரன், அதுக்கு பிறகு தேவன். He was a murderer before 10 minutes, is now a God. 10 நிமிஷத்துக்கு முன்னால தூசணம், அதுக்கு பிறகு காமனரம் கழிச்சு ஸ்தோத்திரம் பிரதர் மன்னிச்சிடுங்க தெரியாமல் பேசிவிட்டேன். Abusing before 10 minutes. சீமேயின் ஆவி. Abusing before 10 minutes and after 10 minutes saying, sorry brother, I spoke without knowing, it's the spirit of Shimei. எப்படி கெட்ட வார்த்தை பேசும்போது தெரியாம பேசிட்டியா? Did you speak bad words without knowing? உன் வாயில பேசாம இன்னொருத்தன் வாயில பேசிட்ட? Did you speak in another man's mouth without your mouth? உன்னுடைய வாயில இருந்தா வருது, உன் இருதயத்துல இருக்கிறது தான் வெளியே வருது. It came out of your mouth because it's in your heart. வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். You should give account for your words. மோசே மனம் பதறி ஒரு வார்த்தை பேசினான். Moses in his anger he spoke out one word. கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா? Shall we be able to bring out waters from this rock? அந்த கன்மலை அடித்தான். He beat that rock. ஆண்டவர் சொன்னாரு, அந்த இடத்துல நீ என்னை பரிசுத்தம் பண்ணல, நீ கானான்ல கால் வைக்காதன்னு சொன்னார். The Lord said, you did not sanctify me in that place, you did not step into Canaan. தேவனுடைய வார்த்தைகளை கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். You use the words of God rightly. ஒரு வார்த்தையை கூட்ட கூடாது, குறைக்க கூடாது. Should not add or diminish a word. உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? How is your words? உன் புருஷன்ட்ட நீ எப்படி பேசுற? How are you speaking to your உன் husband? மனைவியிடத்தில் எப்படி How பேசுகிறாய்? do you speak to your wife? நீ பெற்ற பிள்ளைகளிடத்தில் எப்படி பேசுகிறாய்? How are you speaking to your children whom you உன்னை have பெற்ற begotten? பெற்றோர்களை எப்படி பேசுகிறாய்? How are you speaking to your parents who have given birth to you? உனக்கு மேல் அதிகாரிகளிடத்தில் எப்படி பேசுகிறாய்? How are you speaking to your authorities? புறஜாதிகளிடத்தில் நீ எப்படி பேசுகிறாய்? How are you speaking to the Gentiles? உன்னுடைய வார்த்தைகளை தேவன் கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார். The Lord is saying, careful about your words. சங்கீதம் 56:8. Psalm 55:8. 56:8. 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அடுத்து உன் கண்ணீருக்கு கணக்கு கேட்பார். Nextly he will account for the tears. ஆண்டவர் கணக்கு கேட்கிற விஷயத்தை நீ கவனிக்கணும். You be careful for what the Lord is asking account for. அப்போ நீ Dress இல்ல அது இதுன்னு அழுததுக்கு, வீட்ல சண்டை போட்டு உன்னை மத்தவங்க ஏசுனதுக்கு அழுததுக்கெல்லாம் கண்ணீர் கணக்கு உண்டா? Is there an account for you crying for the dress you have not received or for fighting with one another? ஆத்துமாக்களுக்காக அழுத கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears that you have shed for the souls you have account. பரிசுத்தத்துக்காக அழுத கண்ணீர்களுக்கு கணக்கு உண்டு. For the tears you cried out for holiness there is account. விசுவாச வாழ்க்கையில நிலை பெற முடியவில்லை என்று அழுகிற அழுகைக்கு கண்ணீருக்கு கணக்கு உண்டு. For the tears you shed that you are not able to stand for faith life there is an account. எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன். Looking unto the prophet Ezekiel, the Lord said, I have seen your tears. தாவீதினுடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருந்து கொண்டே வந்தது. That the tears of David was all in the account of the Lord. அபிஷேகத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்த போராட்டங்கள். The struggle which he got because of anointing. உபதேசத்தின் நிமித்தம் வந்த போராட்டங்கள். The strife that he got because of the doctrine. கோலியாத்தை கொன்றதின் மூலம் உள்ள போராட்டங்கள். Because he killed Goliath, the problems that he faced. பல விதங்களில் அவன் கண்ணீர் வடித்தான். He shed tears so many times. அவன் வடித்த கண்ணீர்கள் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருந்தது. And all his tears were added in the water. நீங்க விட்ட கண்ணீர் எல்லாம் கணக்குல இருக்குமா? Is your tears an account? யோசிச்சு பாருங்க. Just think and see. நீங்க எதுக்கெல்லாம் கண்ணீர் விடுறீங்க? What are you shedding tears for? ஒரு சிலர் தொட்டால் சினிங்கிகள். Some of them are like touch me nots. ஒரு சின்ன காரியம் சொன்னா போதும், உடனே அது எப்படி தான் எங்க இருந்துட்டு வருதுன்னு தெரியல, ஓவர் ஸ்டாக் டக 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 தனியா கொட்டிரும். Even for a small matter do not know where the tears are coming from, it just pours out like that. ஆனா சிலுவையை பார்த்தா அழுகையே வராது. But looking into the cross they will not cry. ஒருத்த வேதனைப்பட்டா கண்ணீரே வராது. One who is in pain when they see they will not cry. ஒரு துக்க வீட்டுக்கு போனா அழ மாட்டான். Going to a house of sorrow he will not cry. பைபிள் சொல்லுது, அழுகிறவர்களோடே சேர்ந்து அழுங்கள். The word of God says weep with them that weep. ஆனா நீ விடுகிற தெய்வீகத்திற்காக நீ பட்ட பாடுகள்ல விட்ட கண்ணீர்களுக்கு நிச்சயம் கணக்கு உண்டு. For the godliness and for during the sufferings when you are crying you have definitely
a reply for it. எபிரேயர் 5:7 படி பார்க்கும் பொழுது, Hebrews 5 verse 7. 5:17 பார்க்கும் பொழுது, Hebrews 5:17. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it said there? இயேசு தான் உலகத்தில் இருந்த நாட்களில், When Jesus was in this world, அவர் மாம்சத்தில் இருந்த காலங்களில், when he was in his flesh, தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரோடு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். he looking at the one who will deliver from the death, he cried with a loud voice and he with tears. எபிரேயர் 5:7 நாம் அதை பார்க்கலாம். Hebrews 5:7 we can see that. அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணின காலங்கள். With strong crying and tears he made supplications. அப்போஸ்தலர் 20:19 பார்க்கும் பொழுது, Acts 20 verse 19 when you see, அங்கே பவுலுடைய ஜெபம் பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது? how was the ministry of Saint Paul? கண்ணீரோடு நான் கர்த்தரை சேவித்தேன். He served God with tears. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God says. மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் கர்த்தரை சேவித்தேன். With humility of mind and with many tears he served இந்த God. ஊழியத்தின் பாதையிலே எத்தனையோ ஊழியர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of ministry many sons of God are shedding இந்த tears. விசுவாச பாதையிலே எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் கண்ணீர் விடுகிறார்கள். In the path of faith many people of God are shedding tears. ஒரு சிலர் சேலை வாங்கி கொடுக்கலன்னு கண்ணீர் விடுறாங்க. இது கணக்குல சேரும்னு நினைக்கிறீங்களோ? Some of them are crying that they do not get the sari. Is it bad in the account? ஒரு சிலர் அதுக்கு தான் வீட்ல இந்த ஆள கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு ஒரு Dress கூட வாங்கி தரல. நீ என்ன Dressே போடாமல இருக்கிறது 40-80 இருக்கு, அது போதும். Some of them are fighting in their houses for this sari which they not got, and that you have got 14-50 size, that is sufficient. இன்னும் நமக்கு இந்த அட்டையின் குமாரத்திகளுடைய புத்தி இன்னும் போகல. You are not still not losing the character of the house leech. அது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க Dress வாங்கி கொடுக்கல, யாருக்காவது வாங்கி கொடுத்தா அழும். நம்ம மெச்சூரிட்டி ஆகி பைபிள் தூக்கி விசுவாசி ஆகி 40 வருஷம் ஆச்சு, இன்னும் Dress வாங்கி தரல, எங்களுக்கு நல்லா கவனிக்கல, எங்களை விசாரிக்கல, எங்களை கேட்கல, ஒரு இடத்துக்கு கூட ரோட்ல கூட்டு போல. இதெல்லாம் இனிமே அக்ரிமெண்ட்ல கல்யாணத்துல போடணும், ரோடு வழியாய் உன்னை கூட்டி கொண்டு திரிவேன், அப்படியா? That is the aspect of the second or third standard children. You should not cry and seek for say and complain saying that you are not called for and gone on the roads, that you have to covenant when you are getting married itself. நமக்கு நம்முடைய ஆளுங்களுக்கு எதுக்கு கண்ணீர் வடிக்கணும்னு தெரியல. Our people do not know what to shed tears for. ஆனா சாவு வீட்டுக்கு போனா உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருப்பான். எங்கயாவது உட்கார்ந்து எல்லாரும் பாப்பாங்க, என்னடா விசுவாசிகள் இப்படி உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காமா, அங்க ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கும். அவனுக்கு அந்த இடம் பொருள் ஏவல் ஒண்ணுமே தெரியாது. But going to the death house, there will be a group who is sitting and just smiling out there, and people will be marveling as to what is going happening. They do not know what to do, where to do. இந்த சேலை வாங்கி கொடுக்கலன்னு விட்ட கண்ணீருக்கு கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணுமா? என் கண்ணீருக்கு நீ பதில் கொடுக்கணும். யாருக்கு? புருஷனுக்கு வார்னிங். The tears that they have shed for not getting this sari, they will say, you have to pay account for the tears that I have shed because you not got sari. இதெல்லாம் துருத்திலையும் போய் சேரல, அக்கவுண்டபிளாவும் ஆகவே இல்ல. This is not going into the bottles nor in your account. நீ ஆத்துமாக்களுக்காக, பரிசுத்தத்திற்காக, விசுவாசத்திற்காக, ஆத்தும மீட்புக்காக நீ கண்ணீர் விட்டினா அது கணக்குல வந்துகிட்டே இருக்கும். If you shed your tears for the souls, for the faith and for the holiness and for the souls that are perishing, it will be added in your account. எரேமியா 9:1 அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் குமாரத்தை கொலையின்னு கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் இரவும் பகலும் அழுவேன். In Jeremiah 9:1 we see that, oh, that my head were waters and mine eyes are fountains of water. I will weep day and night for the slain of my daughter of my people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா 16:2 பார்க்கும் பொழுது, Luke 16:2 when we see, அங்கே ஒரு கணக்கு சொல்ல இருக்கிறது. there is an account. உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி. You have to pay account of your stewardship. உன்னுடைய பொறுப்பு கணக்கை நீ ஒப்புவிக்கணும். You have to pay the account of your authority. நாம எல்லாம் ஆவிக்குரியவர்கள். We are all spiritual people. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. We have a responsibility. நம்முடைய ஜீவியத்தை குறித்து நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. We have a responsibility concerning our life. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். Every sin that sins will die. அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. Each one is responsible for his soul. உன்னுடைய உக்கிரான கணக்குன்னு சொன்னா உன்னுடைய பர்சனல்ல இருக்கிற ஆவிக்குரிய தன்மை. Account of stewardship is your personal accounting of yourself. யாக்கோபை குறித்து நாம் படிக்கும் பொழுது, When we see about Jacob, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல, in Genesis chapter 31, 39-40 அந்த யாக்கோபு தன்னுடைய உத்தரவாதத்தை சொல்லுகிறான். verses 39 and 40, Jacob says of his responsibilities. உங்க அப்பா எப்படிலாம் என்கிட்ட கணக்கு கேட்டு வாங்கினாருன்னு ரெண்டு மனைவியையும் கதையை சொன்னான். He is telling the story to his two wives as to how much their fathers are account. பீருண்டதை நான் அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது. That which அவர்ட்ட மாமனார்ட்டே கணக்கு கொடுக்கறான்.
He is paying the account to his father-in-law itself. நான் அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன். I have been interceding for them. களவு போனதுக்கு கணக்கு கொடுத்தேன். For that which was stolen, I paid அந்த account. கணக்கை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் பதிலுக்கு கொடுத்தேன். You did not receive that account, therefore I gave instead of it. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. The cold of the day, cold of the night and during the day, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. sleep was far from my eyes. இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். Like this I have suffered. 20 வருஷம் பாடுபட்டேன். For 20 years I suffered. 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 10 times you changed my labor. ஆனாலும் நான் அந்த வேலையை செய்தேன். And yet I did the work. பாருங்க எப்படிலாம் அவனுக்கு கணக்கு கேட்கப்பட்டதுன்னு பாருங்க. See how he was accounted for. களவு போயிடுச்சுனா அத சரி களவு போனதுல கணக்குல எழுதல. அதெல்லாம் அது கிடையாது. நீதானே விட்ட அத கொடுன்னு சொல்லி அந்த மாமனார் வாங்கிட்டார். If anything is gone in theft, then he does not leave him like that. The father-in-law asked account for that. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You think and see as to how it will be. உன்னுடைய ஜெபத்துக்கு ஒரு கணக்கு கேட்பார். And for your prayers he will ask account. அதான் உன்னுடைய உக்கிரானம், உன்னுடைய பொறுப்பு. அது உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல். நீ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். That is your stewardship, that is your personal life, you have to account. பைபிள் ரீடிங்க்கு வேத வாசிப்புக்கு ஒரு கணக்கு கொடுக்கணும். For your Bible reading you have to pay account. உன்னுடைய தனிப்பட்ட உபவாசத்துக்கு நீ ஒரு கணக்கு கொடுக்கணும். For your personal fasting you should give account. உன்னுடைய விழிப்பின் ஜெபத்துக்கு நீ ஒரு கணக்கு கொடுக்கணும். For your watching and praying you should give account. ஒரு புருஷன் சொன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு உழைப்புக்கு கணக்கு கொடுக்கணும். If it is a husband he should account for the labors he has done for his house. உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி. You pay account of your stewardship. உன்னுடைய ஜெபம் இந்த வருஷத்துல உங்களுடைய ஜெபம் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சா? Is your prayer right in this year? யோசிச்சு பாருங்க. Just think and see. பைபிள் ரீடிங் எல்லாம் கரெக்ட்டா பண்ணீங்களா? Is your Bible reading perfect? உங்களுடைய உபவாசம் எல்லாம் இந்த வருஷத்துல கரெக்ட்டா கணக்கு முடிஞ்சிருச்சா? Is your fasting closing your accounts this year? எப்படி யோசிச்சு பாருங்க. Just think and see. எத்தனை நாள் சாப்பாட பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டீங்க? How many days after seeing the food you have say praise the Lord and eaten? சொல்லுங்க. டீ பார்ட்டி, சொந்தக்காரன், கல்யாணம், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான். எத்தனை உபவாசம் மண்ணா போச்சுன்னு தெரியலையே. Do not know how many fastings have gone away that your relatives or your friends have come. யோசிச்சு பாருங்க. உங்களுடைய உபவாசம் எல்லாம் கணக்கு கரெக்ட்டா இருக்கா? Is your account of fasting right? ஒரு சிலர் உபவாசம்னா உடனே டெய்லி உபவாசம்பாங்க. Some of them if it is fasting they will say everyday fasting. ஒரு விசுவாசி 3 தரம் உபவாசிக்கணும். A believer should fast 3 times. 3 times. ஒரு நாளைக்கு 3 தரம் சாப்பிடுறீல்ல, அதே மாதிரி வாரத்துல 3 times நீ ஃபாஸ்டிங் எடுக்கணும். In a week you have to fast for 3 times as you eat 3 times a day. அந்த வேதபாரகன் இல்லாவிட்டால் அந்த பரிசேயன் அவன் சொல்றான், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். That Pharisee is saying that I am fasting 2 times a உங்களுடைய week. நீதி அதிலும் அதிகமா இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். Except your righteousness exceed his, you should not enter to the kingdom of heaven. அப்ப ஒரு விசுவாசி அட்லீஸ்ட் எத்தனை டைம்? 3 times. Therefore a believer should at least fast for 3 times. Right, okay. அப்படினு பார்த்தா இந்த வருஷத்துல வாரத்துல நான் 3 தரம் உபவாசம் இருந்திருக்கேன் அப்படினு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். If it is so, those of them who have fasted for 3 times every week, you lift your hands this year. என்னாச்சு? ஒரு சிலர் உபவாசங்கிறது Some of them say it's fasting. ஜஸ்ட் 2 பழம் மட்டும் சாப்பிடுறது. They just eat 2 fruits. உபவாசங்கிறது They say fasting. இந்த பிரெட் பாம்பே டோஸ்ட்னு ஒரு 7 பீஸ் மட்டும் சாப்பிடு, ஸ்லைஸ் மட்டும் சாப்பிடுறது. And eating the Bombay toast for 7 slices. உபவாசங்கிறது And says fasting. ஒரு 2 கப் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறது. And drinking only 2 cups of juice. ஒரு சிலர் உபவாசங்கிறது Some of them say fasting. ஆனா எதுவுமே குடிக்கல, ஒரு கப் ஓட்ஸ் மட்டும் தான் குடிக்கிறது. They don't drink anything except for a cup of எதுவுமே oats. குடிக்கிறது இல்லங்கறதோட நிறுத்திக்கணும். You should stop with not drinking anything. ஆனா ஒரு சிலருடைய உபவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். But I have seen some fastings. அப்படியே பெல் அடிச்ச மாதிரி கரெக்ட்டா சின்சியரா இருப்பாங்க. They will be very sincere in that fasting. முஸ்லிம்ஸ் பாருங்க. Look at Muslims. அந்த நோன்பு நாட்கள்ல எப்படி இருக்கான்னு பாருங்க. In their days of fasting how they நாம are. சொல்லுவோம் அவன் காலையில பிரியாணி சாப்பிட்டுட்டு பகல் முழுசும் சும்மா இருக்கான். நீ அப்படி இருந்து பாரு. We say that he is eating biryani early in the morning and is fasting the whole day. You also be like that. நம்முடைய உபவாசத்தெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நம்ம கணக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. If you account for our fasting is very low. ஏன்னா பிரச்சனையே இல்லை இப்போ. Because there's no problems now. யாராவது ஒரு ஆள் நமக்கு உபவாசம் போட்டு ஜெபிச்சிட்டே வர்றான். Somebody is fasting for us and praying. அதனால நம்ம வண்டி ஓடிட்டே இருக்கு. Therefore our vehicle is running. கிருபையினால நம்ம வண்டி ரன் பண்ணிட்டே இருக்கு. By grace our vehicle is running. அதனால நம்முடைய உபவாச கணக்கு போட்டு பார்த்தா இப்ப கணக்கு क्वेश्चन மார்க்ல நிக்கும். Therefore when we account for our fasting it will stand a question mark. வாரத்துல புது வருஷத்துலயாவது இத பிராக்டீஸ் பண்ணுங்க. At least in the new year you practice this. 3 தரம் ஒரு நாள் ஒரு வாரத்துல நீ உபவாசம் இருக்கணும். 3 times a week you should fast. உன்னுடைய விழிப்பு ஜெபம். You're watching and praying. 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? At least 1 hour should you not be awake with me. இயேசு சொன்னார், 1 மணி நேரம் என் கூட விழிச்சிரு.
You awake with me at least 1 hour, said Jesus, சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் விழித்திரு. that you might not yet enter into temptation, you be awake. பிரச்சனைங்கறவங்க இனிமே இந்த 1 மணி நேரம் நைட்ல இயேசுவோடு இருந்து ஜெபிச்சு பாரு, அடுத்த நாள் சோதனை இல்ல, அடுத்த வாழ்க்கையிலும் சோதனை இல்ல. Those of them who say problems over problems, you wait for an hour and pray and see, you will find no temptations or trials after that. அடுத்ததாக Nextly, இரண்டாம் ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 2 Kings chapter 12 15ஆம் வசனம். verse 15. 2 ராஜாக்கள் 12:15. வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை வரப்பற்றிக் கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். பணத்தை கொடுத்த இடத்துல கணக்கு கேட்காம விட்டாங்களாம். காரணம் அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்களாம். When they have given money, they did not ask the money because they were so faithful. கர்த்தருடைய வேலைக்காக பணம் சேகரிக்கப்பட்டது. The money was gathered for the work of the Lord. அங்கதான் ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி வச்ச இடம். This was where firstly they kept the offering box. அங்கதான் ஃபர்ஸ்ட் உண்டியல் பெட்டி. இன்னைக்கு எல்லாரும் குலுக்கிட்டு அலையறாங்களே, இப்பொழுது பாடல் படும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் 2 ராஜாக்கள்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. Firstly, this offering box was placed in this 2 Kings only. அப்படிதானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? ஆதாரத்தின்படி 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபீடத்தண்டை வைத்து வலது பக்கத்தில் வைத்து விட்டான். 2 Kings 12 verse 9. The Jehoiada the priest took a chest and bored a hole in the lid and set it beside the altar. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வரைக்கும் குலுக்க ஆரம்பிச்சிட்டான். Today even the communists is beginning to shake this. எல்லாரும் இந்த உண்டியல குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. All of them are shaking over this box. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குலுக்கல வச்சிருந்தாங்க. Firstly it was not shook but it was kept. சேவப்படுறவங்க கர்த்தருடைய சமூகத்துல போடணும்னு ஏவப்பட்டவங்க போடலாம் அப்படின்னு இருந்துச்சு. All of them who wanted to put the offering should put it in that place. அதை எடுத்து வாரம் அவங்க வந்து கணக்கு பார்த்து பணத்தை எடுத்து வேலைக்கு கொடுப்பாங்க. Keeping that they will account and give for the work of the Lord. அப்படி வேலைக்கு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் இவங்க நீங்க எப்படி செஞ்சீங்க, எதுக்கு இவ்வளவு வச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்கல. காரணம் என்னன்னா வாங்குனவங்க எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆளுங்க. And they do not go on account for what the money they have put because all those who have got the money were perfect people. ரொம்ப அழகா கணக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல, பார்த்தாலே புரிஞ்சுக்கும். அந்த அளவு அவங்க அழகா வேலை செஞ்சாங்க. They need not be asked account of because they were faithful people and they were beautifully doing the work. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? பணத்துக்கும் கணக்கு இருக்கு. There is an account for money too. நீ சரியில்லைன்னா கணக்கு கேட்பார். If you are not wrong then he will ask இந்த account. வருஷத்துல உன்னுடைய பணம் டர்ன்ஓவர் எவ்வளவு? This year you should tally your account for money. உன்னுடைய டர்ன்ஓவர் எவ்வளவு? What's the turnover? உன்னுடைய வருமானம் எவ்வளவு? What is the income? உன்னுடைய பணம் எவ்வளவு பணம் உன் கையில வந்து போயிச்சு? How much has gone in your hands? எவ்வளவு சம்பாதிச்சாய்? How much have you earned? இந்த பணத்துக்கு கணக்கு கேட்டா நீ எப்படி கணக்கு கொடுத்துருவியா? If you are accounted for this earning, will you give account? உன்னுடைய காணிக்கைகள் எப்படி? How was your offerings? ஊழியத்துக்காக நீ கொடுத்தது எப்படி? Have you given for the ஏழைகளுக்காக கொடுத்தது எப்படி? How have you given to the poor? உன்னுடைய பணத்தை உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிச்சியா செலவழிக்கலையா? Have you spent for your family or not? இல்ல உன் பணத்தை உனக்கு செலவழிக்காம உன் குடும்பத்துக்கு செலவழிக்காம மற்றவங்க குடும்பத்துக்கு செலவழிச்சு மாட்டிக்கொண்டாயா? Or have you spent for others family beside your family and got caught? வீட்ல உள்ள பிள்ளைகளுக்கு Dress வாங்கி தர மாட்டான், யாருக்கோ Dress வாங்கி கொடுப்பான். Not getting the dress for his family children but for getting dress for others. இது எல்லாத்துக்கும் நீ கணக்கு அக்கவுண்டபிள் தான். This is all an account. எல்லாவற்றையும் அந்த கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். The Lord who is asking account will come. உனக்கு கணக்கு நீ வாங்கின பணத்துக்கெல்லாம் கணக்கு கொடுக்க முடியுமா? Can you give accounts for the money you have got? உன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு நீ பணத்தை எவ்வளவு செலவழிச்சிருக்கியோ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். You should give account for your luxurious life, how much you have spent. நீ செலவழிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். For every money you spend, you have to give account. என் பணம், என் சம்பாத்தியம், என்னது இப்படிலாம் நீங்க பேசலாம். You can say that this is money, my earning and my wages. மனைவிமார்கள் சில இடத்துல வீட்ல கணக்கு கேட்பாங்க, நீ உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்தியா? அமைதியா இருமா. Some wives will ask account to the house, they will ask you keep silent because have you brought from your father's house? நான் சம்பாதிச்சது. This is my earning. இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் எனக்கு உரிமை உண்டு. I have authority over all this. ஆனா இன்னொருத்தர் கணக்கு கேட்பாரு. And another person will ask account for you. கணக்குக்கு நீ கணக்கு கொடுக்கணும். When he asks account, you have to bestow. பிரியமானவர்களே, நம்மட்ட கொடுத்த பணத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்டால் நாம் எப்படி செலவழிப்போம்? Dear beloved, if the Lord should account us for money that he has given us, what will we account for? இன்னைக்கு நமக்கு வந்து நம்முடைய வீடுகள்ல
வீடுகள்ல எவ்வளவோ பணங்கள் இருக்கு. These days we have a lot of money in our houses. ஒரு சிலருக்கு பண பிரியர்கள். Some of them are lovers of money. அப்படிதான் கடைசி நாட்கள்ல வருவாங்கன்னு 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். That is how we see in 2 Timothy that in the last days they will come. 2 Timothy 3:2ல பார்க்கும் பொழுது கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள் வரும். அதுல ஒரு குரூப் என்னன்னா பண பிரியர்கள். 2 Timothy 3:2 we see of perilous times that will come, of it one group will be lovers of money. இந்தியால இந்த மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு ஹை போஸ்ட்ல தேசாய்னு ஒரு ஆள் இருந்தான். In the medical posting there was a person called Desai in a high posting. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல டாப் போஸ்ட்ல ஒரு போஸ்டிங்ல தேசாய்னு ஒரு ஆள் இருந்தான். There was in Indian Medical Council there was a man called Desai in the topmost posting. அவன் சைன் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜுக்கு ரெகக்னைஸ்ட் கொடுக்க முடியும். Only if he should sign they will be recognized in medical colleges. ஒவ்வொரு காலேஜுக்கும் கையெழுத்து போடுறதுக்கு அவன் கோடிக்கணக்கில் வாங்கினான். He got crores of money to sign for each of the colleges. கடைசில ஒரு காலேஜுக்கு 2 கோடி ரூபாய் கேட்டான். Finally for a college he asked for 2 crores. நான் சொல்றது கதை இல்ல, நீங்க எல்லாம் படிச்சதுதான், இந்தியால உள்ளதுதான். This is not a story which is said, which is what we have read and said. அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் குறைச்சு கொடுக்கறேன்னு. இவன் இல்ல 2 கோடி கொடுத்தாதான் கையெழுத்து. He begged him so much to decrease, but he only asked for 2 crores for the sign. அவன் அழகா பிடிச்சு கொடுத்தான். And he immediately caught him and left. ஆன்டி கரப்ஷன்ல சொல்லி கொடுத்து பிடிச்சு கொடுத்துட்டான். And he caught him saying that he's got this money and he was அவன் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில சொல்லி கொடுத்து பிடிச்சு கொடுத்து விட்டான். ஆன்டி கரப்ஷன்ல கொடுத்து கம்ப்ளைன்ட் கொடுத்து பிடிச்சு கொடுத்துட்டான். He was caught in this anti-corruption and he was caught with it. வீட்ல போய் செக் பண்ணாங்க. He was checked in his house. அவனுடைய பங்களா எல்லாம் செக் பண்ணாங்க. They checked his bungalow. எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க தெரியுமா? You know how much they collected? 1800 கோடி. 1800 crores. அது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 கோடிக்கு இவன்ட்ட பிச்சைக்கார மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். கொடுத்தாதான் கையெழுத்து. இருக்குது வீட்ல எவ்வளவு இருக்கு? ஏற்கனவே லஞ்சம் வாங்கி 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 1800 கோடி. இன்னும் வீட்டை தடவி பார்த்தா 1500 கிலோ தங்கம் இருந்துச்சாம், 1.5 டன் தங்கம். இது போதாதா இவனுக்கு? He had already 1800 crores of money which he had gotten bribe, and yet he is asking for 2 crores more, and he also had 1.5 kgs of gold. 1.5 டன். 1.5 tons of gold. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just think and see how it will be. இவ்வளவும் போதாதுன்னு இன்னும் அப்படியே வாங்கி செத்து போயிட்டேன்னா அவ்வளவும் யாரோ ஒருத்தன் அனுபவிப்பான். Not sufficient, he is still asking for more. If he should die, somebody else will just live with it. இப்ப உள்ள உட்கார்ந்து களி சாப்பிட்டுட்டு இருக்கார். Now he is inside the prison. எதுக்கு? ஆசை பாருங்க, பணப்பிரியன். The lust of money. கடைசி காலங்கள்ல மனுஷர்கள் பணப்பிரியரா மாறுவாங்க. The people in the last days will become lovers of money. நீங்க உங்கள யாராவது அப்படி தேசாய் நாவி இருக்கா பாருங்க. Have any of you become like Desai these days? யாருக்கும் கொடுக்க மாட்டான். He will not give to anybody. இந்த நாயிட்ட வந்து தேங்காய் மாட்டிக்கிச்சான். A coconut was caught with a dog. என்ன பண்றது? What will to do? அதுக்கு உடைச்சி சாப்பிட முடியாது. It cannot break and eat. ஆனா பட் அது உருண்டுகிட்டே இருக்கு வேற. And it's keeping on rolling. இது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா யாராவது எடுத்து தேங்காய் எடுக்க வந்தா கடிச்சிருது. It's keeping on running. If anybody comes to take the coconuts, by எப்படி இருக்குன்னு பாருங்க. Just think and see how it will be. இந்த தேங்காவை உடைக்க முடியாது, அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாது, தேங்காவை திங்க முடியாது, தூக்கிட்டு ஓட முடியாது. இத உருட்டிக்கிட்டே சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா யாராவது கிட்ட வந்துட்டான் கடிச்சு கொதுது. It cannot break the coconut, not eat anything of this or drink the water, but if anybody comes near to take this coconut, it will bite them. அதுபோல ஒரு சிலருக்கு பணம் மாட்டிக்கிச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவனுக்கும் யூஸ் பண்ண மாட்டான், அத பார்த்தே செத்து போயிடுவான். Like this money is caught into some of their hands, he will not give for anybody nor use for his own, but he will look at it and die. அப்படி எத்தனை பேர் சேர்த்து வச்சான்னு தெரியலையே. Like this I don't know how many of them have gathered. நமக்கு வந்து பணத்துக்கு அடிமைகளா மாறக்கூடாது. We should not become slaves to money. ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. He who is keeping his trust in the riches of this world cannot enter the kingdom of God. தங்கத்தை பார்த்து பொன்னை பார்த்து செல்வத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொல்லி உன் கையை நீயே முத்தம் செய்து உண்டானால் நியாயாதிபதிகள் உன்னை விசாரிப்பார்கள்னு யோபுல வாசிக்கிறோம். In Job we read that if you looking at the gold or silver or any of the riches, you see that it's your own and you have kissed your hands, then the judges will come and judge you. பிரதர் அனனியா வந்து காணிக்கை கொடுக்க வந்தார். Brother Anania came to pay the offering. பாஸ்டர் பேதுரு கேட்டாரு, Pastor Peter asked, உன்னுடைய சொத்தை இவ்வளவுக்கு தான் விற்றாயா? Have you sold your property for this amount? கொடுக்கறத காணிக்கை வாங்கிட்டு ஜெபம் பண்ண வேண்டியதானே, இதுக்கெல்லாம் என்ன கேள்வி அப்படினு கேக்குறீங்களா? Are you asking the question? You should have prayed for the amount is given. What's the question for this? காணிக்கை கொடுக்கறாங்க, பேசாம கண்ணை மூடிட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லாம இது எவ்வளவுக்கு வித்த, என்னத்துக்கு வித்த, இது என்ன காணிக்கை, இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேசியின் பணையும் நாயின் கிரயமும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு.
You can ask what is he to ask the question over the offerings that he is giving. It's only his job to get it and bless it, but he is asking all this. The money of the harlot and the wages of the dog should not come to the presence of God. உனக்கு எப்படி நீ சம்பாதிச்சே எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். How you have earned it and how this money has come, I should know. நீ பாட்டுக்கு ஏதாவது கொலப்படி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டீனா You doing some confusion, coming and paying it and going. 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல குற்றப்பிராயச்சித்த பணமும் பாவப்பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. 2 Kings chapter 12 verse 16 we see that the trespass money and the sin money was not brought into the house of the Lord. ஆலயத்துல வேலை செய்யறதுக்கு குற்றப்பிராயச்சித்த பணம் வரக்கூடாது. To the work in the house of the Lord, trespass money should not come. பாவப்பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய வேலைக்கு ஊழியத்துக்கு வரக்கூடாது. And the sin money also should not come to the house of the Lord. நான் எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா Why I say this is, விசுவாசிகள் எல்லாரும் பூர்ணர்கள் அல்ல. all the believers are not perfect. எல்லாரும் பூர்ணர்கள் நம்ம சொல்ல முடியாது. We cannot say that all of them are perfect. நீ கரெக்ட்டா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசு மட்டும் கொடு, அது போதும். Only for your right earning, if you pay the offering, that is sufficient. சொத்துக்கு சண்டைய போட்டு எல்லாருடைய சொத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டு வந்து அதுல நீ தசமபாகம் கொடுக்கணும், அதுல நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. You fighting for the property and you bringing the property and paying the tithe, that is not what I asked for. அவனுக்கு வேலை வாங்கி தரேன், இவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு ஊரெல்லாம் ஏமாத்தி எல்லாருடைய கண்ணீரையும் வடிக்க வச்சு அந்த பணத்தை நீ கொண்டு வந்து இங்க காணிக்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. Getting the bribe, saying that you will get the job here and there and bringing that money and paying us offering, that's of no use. 5 லட்சம் டவுரி கொடுத்தாதான் உன் பொண்ணை கட்டுவேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து 50,000 ரூபாய் இங்க தசமபாகம் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு அவசியம் இல்ல. Demanding 5 lakhs as dowry and paying 50,000 as offering is not of no use. டவுரி பணம், பாவப்பிராயச்சித்த பணம், வட்டிக்கு வாங்குனது, ஊரை ஏமாத்துனது, சொத்தை அண்ணன் தம்பிட்ட இருந்து ஏமாத்துனது, புடுங்குனது, இந்த பணத்தெல்லாம் இங்க வந்து காணிக்கையில வைக்காதே. You do not pay as offering the money which you have gone as dowry or the money which you have got for usury without getting it by cheating the properties. You do not pay these amount as offerings. நான் சொல்றது கரெக்ட்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை குறித்து நாம் இந்த நாட்களில் கணக்கு கொடுக்கணும். யூதாஸ்ட கர்த்தர் கணக்கு கேட்காமயே அவனுடைய கணக்கு முடிஞ்சிருச்சு. These days we have to give account to Judas without God asking his account was closed. யூதாஸ்ட கொடுத்த பணத்துக்கு கர்த்தர் ஒரு ட்ரிப் கூட அவன்ட கணக்கே கேட்கல. God did not even ask the account for any amount that he had given to Judas. கேட்டிருந்தா என்னத்தையா தப்பு கணக்கு சொல்லி அவர் திருத்தி ஏதாவது கண்டிச்சு சரிப்படுத்திருக்கலாம் நம்ம யோசிக்கலாம். Had he asked the accounts, he would have corrected him of the false accounts and would have rectified him. அவன் திருடன் சொல்லுது. But the Bible says that he is a thief. அப்படிதான் பைபிள் சொல்லுது. That is the word of God says. அவன் திருடனானபடியினால். Because he is a thief. அவன்ட கணக்கு கர்த்தர் கேட்கல. The Lord did not account him. நீ திருடிட்டே போ. You keep இந்த கணக்கே உன்னை எங்க போய் நிப்பாட்டும்? நியாயத்தீர்ப்புல நிப்பாட்டும். This account will keep you in judgment. ஆனா அனனியா விஷயத்துல பேதுரு டக்குன்னு கணக்கு கேட்டான். But in the matter of Ananias, Peter asked his இவ்வளவுக்கு தான் விற்றாயா? Did you sell for this amount? ஆம். He said yes. தேவனுடைய பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? How is this that Satan filled your heart to lie against the Holy Ghost? பிரியமானவர்களே, பணத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Dear beloved, we should account for the money. என்னோட இந்த கணக்கை நீங்க சரிப்படுத்துங்க. You rectify the account with today. எபிரேயர் 4:13. Hebrews 4:13. எபிரேயர் 4:13ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Hebrews 4:13, everyone has to give account for himself. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசி. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We have to account to him. ரோமர் 14:12ல ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். In Romans 14:12, everyone has to give account for himself. இது என்ன தன்னை குறித்து கணக்கு? What is the account of himself? இது உன்னுடைய தனிப்பட்ட பர்சனல் அந்தரங்க ஜீவியம். This is your personal life. ஒவ்வொருவனுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. Everyone has a hidden life. ஒவ்வொருவருக்கும் இருக்கு. Everyone has it. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். About your hidden life, you should account to the Lord. என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும் அப்படினு சொல்றியே, கட்டாயம் தெரியும். You say the Lord knows about you, surely he knows. உன்னை பத்தி கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? Is the Lord not knowing about you? உன்னுடைய எண்ணங்களை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். You should give account for your thoughts. உன்னுடைய நினைவுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். You should give thought for imagination. உன்னுடைய உணர்வுகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். For the feelings, you should give account. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். For your inner life, you should give account. சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர். Psalmist says that you have placed my inner parts before the light of thy face. எல்லாம் ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னால வந்துரும். Everything will come in before his face. ஆண்டவருடைய முகத்துக்கு முன்னால வந்தா என்ன நடக்கும்? If anything comes before the face of God, what will happen? அப்படி ஒரு வசனம் உண்டு. There is a verse like that. என்னுடைய அந்தரங்க ஜீவியம்
உம்முடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறீர். All my inward life is brought before the light of the face. ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்துவார். The Lord will bring everything before the light of his face. அன்னைக்கு வாய் பேச முடியாம நாம மாட்டிக்கொள்வோம். That day without being able to speak we will be caught. நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கு? How is up in our life? உனக்கு புருஷனை ஏமாத்திரலாம். You can somehow cheat your husband. மனைவியை ஏமாத்திரலாம். You can cheat your wife. அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம். You can cheat your parents. எல்லாத்தையும் நீ ஊழியக்காரனை ஏமாத்திரலாம். You can cheat the servants of God. பாவம் அவர்கள் எல்லாம் மனிதர்கள். They are all people. ஆனா தேவனுக்கு முன்பாக உன்னால ஏமாத்த முடியாது. But before God you cannot cheat. 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Psalm 90 verse 8. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். Thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy உன்னுடைய countenance. நினைவுகளுக்கு கணக்கு உண்டு. There is account for the thoughts. உன்னுடைய எண்ணங்களுக்கு கணக்கு உண்டு. For your imaginations you have உன்னுடைய தனிப்பட்ட account. ஜீவியத்துக்கு நீ பர்சனலா கணக்கு கொடுக்கணும். For your personal life you have to give account. ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க தனியா பேசணும்பாங்க. என்ன அங்கதான் பிரச்சனை இருக்கு. Some of them say, I have to speak personally with you, there's the problem. உன்னை குறித்து என்னை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் தனக்கு தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கணும். About you and myself, we should pay each of us to account to the Lord. கடைசியாக Finally, மறுபடியும் மத்தேயு 18க்கு திரும்பி வரலாம். Matthew's Gospel chapter 18. ஒன்று தாலந்துக்கு கடன். Firstly, account of the talents. மற்றொன்று கடனுக்கு கடன். Nextly, கணக்கு. account of the debts. தாலந்துக்கு கணக்கு, அடுத்து கடனுக்கு கணக்கு. Account of the talents and account of the debts. அடுத்து Nextly, இப்ப அவன் கேக்குறான் ஆண்டவனே என்னை மன்னிச்சிருங்க. now he is asking the Lord to forgive him. என்னிடத்தில் பொறுமையாயிரும். Be patient upon me. நான் எப்படியாவது கொடுத்து தீர்த்திடுறேன். I will somehow pay my debt. 18:27ல மத்தேயுல என்ன சொல்கிறது? In Matthew 18:27, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். the Lord of that servant was moved with compassion and loosed him and forgave his debt. இப்பொழுது அந்த ஊழியக்காரன் சந்தோஷமா திரும்பி போறான். Now that servant went back happily. திரும்பி போகும்பொழுது When he went back, இவன்ட்ட கடன்பட்ட இன்னொருத்தன் சிக்கிட்டான். another person who owed him debts, he was caught. இவன் கடன்பட்டது 10,000 தாலந்து. And he was owing 10,000 talents. ஆனா இவன்ட்ட கடன் வாங்குனவன் 100 வெள்ளி பணம். But he who owed him was only 100 pence. அவனை இவன் ரோட்ல பாத்துட்டான். And he saw him on the road. இப்பதான் இவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு. Now only he got his dignities. விடுதலை கிடைச்சிருக்கு. He's got deliverance. எல்லாம் இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். And he was returning back happily home. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவன்ட்ட கடன்பட்ட ஒரு ஆள் வந்துட்டான். And when he was returning back home, one who owed him debt, he came. இவன் வந்தான், அவனை கூப்பிட்டு கேட்டான். And he came. என்கிட்ட 100 பணம் வெளிய வாங்கி நில கொண்டான்னு சொன்னான். And he called him and said, you have got 100 pence from me, you give back. கேட்க கூட இல்லையா? He didn't even ask him. அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். He caught him by his throat and said, pay me what thou owest. அப்ப அவன் உடனே இவன் கால்ல விழுந்துட்டான். And immediately he fell on his feet. ஐயா என்னிடத்துல பொறுமையாயிரும். Have patience with me, எப்படியாவது sir. நான் திரும்ப கொடுத்துறேன். I will somehow pay you all. எப்படி இருக்கும்? How it will be? அவன் சொன்னான் அதெல்லாம் முடியாது. He said, no, it can't. எப்ப கொடுப்ப? When will you give me? ஒரு டைம் கேட்டான். I will give you அப்ப a அது வரைக்கும் நீ time. ஜெயில்ல இரு. Until then you be in prison. போய் ஜெயில்ல போட்டாச்சு. He cast him into the jail. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it will be? இவனுக்கு இப்ப மன்னிப்பு கிடைச்சிருக்கு. Now he has got his forgiveness. இப்ப இவன் வாங்குனது 10,000 தாலந்து. ஆனா இவன்ட்ட கடன் வாங்குனவன் 100 வெள்ளி பணம். அவனை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு அவனை கொண்டு போய் எங்க விட்டாச்சு? ஜெயில்ல போட்டான். He owed 10,000 talents, but the one who owed him was only 100 pence, but he caught him and put him into the jail. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த இன்னொரு வேலைக்காரன் வந்து எஜமான்ட்ட சொன்னான், ஐயா நீங்க இவ்வளவு மன்னிச்சிட்டீங்க, அவன் பாருங்க அவனை இப்படி பண்ணிட்டான். But a fellow servant who saw all this went and told this Lord, sir, you forgive him all this, but he is done like this. உடனே அந்த எஜமான் மறுபடியும் அவனை கூப்பிட்டான். And so the master called him again. நான் உனக்கு எவ்வளவு மன்னிச்சிட்டேனே. I forgave thee so much. 10,000 தாலந்து நான் உனக்கு மன்னிச்சிட்டேனே. I forgive 10,000 talents to நீ you. அவனுக்கு மன்னிக்கலையே. You have not forgiven him. நான் இறங்கினது போல நீ இறங்க வேண்டாமோ? Could you not have mercy as I have mercy? சரி அப்ப ஒன்னு செய்யலாம். Then we can do one thing. நீ செஞ்ச மாதிரியே நான் உன்னை ஜெயில்ல போடுறேன். As you have done, I will put you into the prison. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? From this what do we understand? மன்னிப்புக்கு கணக்கு கேட்பார். The Lord will account for the forgiveness. கடைசி கணக்கு மன்னிப்புக்கு கணக்கு கேட்பார். Finally the Lord will ask account for the இந்த forgiveness. வருஷத்துல எத்தனை பேரை மன்னிக்க முடிஞ்சது? In this year, how many of them have you forgiven? மன்னிப்பு கேட்க முடிஞ்சதா? Could you ask for forgiveness? மன்னிப்பு கொடுக்க முடிந்ததா? Could you forgive? ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்கறதுன்னா தற்கொலை பண்ணி சாகுற மாதிரி. Some of them, if they have to ask for forgiveness, it will be like this suiciding and dying. நான் தப்பே பண்ணல. I didn't do wrong. நான் என்ன எதுக்கு அவட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? Why should I go ask forgiveness from him or her? நான் மன்னிப்பு கேட்க முடியாது. I can't ask. எப்படி? ஒரு சிலர் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. Some of them will come and ask for forgiveness. ஏன்டவனு கேட்க வேண்டாம். ஆண்டவர்ட்ட போய் கேளு போ.
You need to ask me, but ask God, you can go. இப்படியும் தள்ளி விடுற கேஸ் இருக்கு. There are people who are இப்ப putting you like மன்னிப்புக்கு this. இந்த வருஷத்துல நடந்த சம்பவங்கள், நீ போன பாதைகள், உனக்கு வந்த வேதனைகள், இவைகளிலே நீ மன்னிப்பு கேட்டாயா, மன்னிப்பு கொடுத்திருக்கிறாயா? The incidents and the paths that you have gone through this year in the situations, you asked for forgiveness, have you given forgiveness? எத்தனை பேர்ட்ட மன்னிப்பு கேட்டிருப்பீங்க? To how many have you asked for forgiveness? புருஷன்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? Have you asked forgiveness to your husband? அக்கா தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? Have you asked forgiveness to your sisters and brothers? யாருக்கெல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணீங்களா அவங்கட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களா? And to those who have made the problems with, have you asked for சரி, forgiveness? யாராவது வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க, நீங்க மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு நான் மன்னிச்சிட்டேன், நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்படி ஒப்புரவாகி இருக்கீங்களா? Then to one who have come and asked for forgiveness to you, have you said that I have only done wrong and asked for forgiveness and rectify yourself? கிட்ட வரைக்கும் போவாங்க, இது ரெண்டு வட துருவம் தென் துருவம் மாதிரி நிக்கும், இங்க திரும்பி பார்த்து மன்னிச்சிரு என்ன அப்படிவாங்க, அவனே அவரு போய்ட்டு வா அப்படிமா. They will go close by, they will stand as the north and the south pole and say, you please forgive me, and they will return back. ஒரு சில தூரத்துல இருந்து மன்னிப்பு கேட்பாங்க. Some of them from far will ask for forgiveness. நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? Have you asked for forgiveness? ஒரு சில சொல்லுவாங்க, இவன் சும்மா சும்மா எல்லாம் பண்ணிட்டு வந்து மன்னிப்புமா இவனை போய் அப்படிமா. அவன் எத்தனை தரம் மன்னிப்பு கேட்டாலும் நீ அனுசேன் அவனை மன்னிக்கணும் தான் பைபிள் சொல்லுது. Some of them say it's for forgiveness, he will ask for them now and then, but even if he asks for how many ever times you should forgive, says the word of God. நம்ம ஆளுங்க மன்னிப்பு கேட்கறதுல பயங்கர கஷ்டம். For our people to ask for forgiveness is very hard. ஒரு சிலருக்கு மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணாலும் மன்னிப்பு கேட்றுவான். Some of them they will ask for forgiveness, whatever they do it's ஒரு சிலருக்கு மன்னிக்கவே முடியாது. For some of them they can never forgive. என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. No, I can't accept. ஒரு சிலர்ல ராபோஜனமே எடுக்கிறது இல்ல, காரணம் என்னன்னு கேட்டா ஒரு சிலர் என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு மன்னிக்க முடியல. Some of them are not taking communion at all because they are not able to forgive some of them. நானே வந்து எல்லா ஈஸ்டர்லயும் கால்கள் ஒரு ஊழியம் வைப்பேன், இங்கதான் இல்ல. For every Easter I used to keep services to washing the feet and taking sermon. அது ஒரு 15 வருஷமா நடத்திட்டு போறேன். For 15 years it was taking place. Every Easter எல்லாரும் கால் கழுவணும். Every Easter should wash their feet. எல்லாரும் ஒப்புரவாயிரணும். All of them should reconcile. யாரை பிடிக்கலையோ அந்த ஆளை கூப்பிட்டு காலை கழுவி மன்னிப்பு போட்டு முத்தம் கொடுத்துட்டு தான் ராபோஜனத்துக்கு வந்து உள்ள உட்காரணும். Anybody whom you don't like should call them, wash their feet, give a kiss and then come and sit in the communion. ஒரு சர்ச்சில் நான் அந்த ஊழியம் வச்சேன். In one church I kept that ministry. ஒரு ஆள் போய் கால் கழுவிட்டு வந்து உள்ள உட்கார்ந்தான். One person went, washed his feet and came inside. நான் கேட்டேன், யார் காலை கழுவுன? I asked as to whose feet did you wash? அது அந்த பிரதர். I said that அந்த பிரதருக்கு உனக்கும் பிரச்சனையே இல்லையே, உனக்கும் இவனுக்கும் பிரச்சனைன்னு ஊருக்கே தெரியும், அந்த ஆள்கிட்ட போய் கால் கழுவிட்டு வந்து. I said you have no problem with that brother, but go wash the feet of the brother whom you have problem with, the whole of the town knows, and you wash his feet and come. அப்ப அவன் சொன்னான், Then he said, நான் தேடி பார்த்தா அந்த ஆளை காணவே காணோம். I searched for him and I didn't find him. இவன் வருவான்னு தெரிஞ்சு அவன் ஓடி போயிட்டான். Saying that he will come, he fled. நான் சொன்னேன், பக்கத்து வீடுதான், உன்னை மன்னிப்பாவது கேட்டுவான். I said he's your neighbor, go ask for forgiveness and come. இவன் போயிட்டான். He went. போய் அவனை வீட்டுல போய் மன்னிப்பு கேட்டு அவனையும் கூட்டு வந்து திருப்பி காலை கழுவிட்டு ராபோஜனம் உட்கார்ந்தான். அதான் விசுவாசி. He went, called him and asked for forgiveness, brought him also to the meeting and washed his feet and sat in the communion. ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படியே செய்யுங்கள். If I the Lord and Master have washed your feet, you also do one another likewise. யார் மேலெல்லாம் கசப்பு துக்கம் வேதனை இருக்கோ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு. To those of them you have bitterness and pain and grief, you ask forgiveness. நான் போய் இப்ப மன்னிப்பு கேட்டா நான் செஞ்சது தப்புங்கிற மாதிரி ஆயிடும். நான் நியாயம் தான் செஞ்சிருக்கேன், நான் இப்ப மன்னிப்பு கேட்டா அப்ப நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு என் தலையில வந்துரும். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். தப்புன்னு வரட்டும், கரெக்ட்னு வரட்டும், என்னனாலும் ஆகட்டும், உன்னை என்னனாலும் சொல்லட்டும், உன்னுடைய மனசாட்சியை கிளியர் பண்றதுக்கு மன்னிப்பு கேட்டு. If I go and ask for forgiveness, then it will seem that I have done wrong. What may come that you are wrong or you are affected, but you go ask for forgiveness for your conscience to be clear. ஒரு சகோதரன் வந்தாரு. One brother came. என்னை பார்த்த உடனே அழுதுட்டான். When he saw me, he cried. என்னன்னு கேட்டேன். I asked why. எங்க மாமனார் செத்து போயிட்டாரு. My father-in-law died. மாமனார் செத்ததுக்கு எப்படி இவ்வளவு அழுகுறான், இவ்வளவு நாள் சண்டையில போட்டு கிடந்தான், செத்து போனதுக்கு இவ்வளவு அழுகுறானேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I was grieved because all these days he was fighting with his father-in-law, now he is crying after his death. அப்ப அவன் சொல்றான், நான் ஒப்புரவாகவே இல்ல. Then he said, I did not reconcile at all. நான் சொன்னேன், இப்ப நீ அழுது பிரயோஜனம் கிடையாது. I said, there's no use of you crying. அதனால உயிரோட இருக்கும்போது நீ எத்தனை தரம் அவரை அவமானப்படுத்தி இருக்க. How many times have you put to shame when he இப்ப was செத்து போன alive? பிறகு உன் மனசாட்சி அடிக்குது, நீ மன்னிப்பு கேட்கல, உனக்கு மன்னிக்கப்படாது, உன் கதை முடிஞ்சு போன கேஸ், உனக்கு இனிமே அந்த ஆள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல. அவர் போயிட்டாரு. Now after his death your conscience is beating, saying and it's pricking you that you have not asked for forgiveness, not reconciliation. அவரை நான் வீட்டுல கொண்டு போய் விடுறேன், வெளியே போக சொல்லுங்க அப்படிங்கறான். When I went to leave him in his house, he said, you ask him to get out.
ஆனா திருப்பி நான் ஒப்புரவாக்கி அதெல்லாம் செஞ்சேன், ஆனா இவன் மன்னிப்பு கேட்கல. Again, I made him to reconcile and so on, but he didn't ask for நான் forgiveness. எதுக்கு இதை சொல்றேன்? Why I see this? உன்னுடைய ஜீவியத்துல கர்த்தர் மன்னிப்பு கேட்கிறதுலயும் மன்னிக்கிறதுலயும் கணக்கு கேட்பார். In your life, the Lord is going to account to you for the forgiveness you ask and for forgiveness. வயசானவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. Aged people, be very careful in this matter. மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க. You clear out everything by forgiveness. இந்த மெக்கா மதீனா போறவங்க எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு தான் எங்க போறான்? மெக்கா மதீனா போறான். To those of them who go to Mecca and Medina, they clear all everything and go to the place. அப்படிதான் அவன் புனித பயணம் வைக்கிறான். That's how they go on pilgrimages. இந்த புனித பயணத்துல நீ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு புது வருஷத்துக்குள்ள வா. In your pilgrimage, you ask for forgiveness and reconcile and come into the new year. யாரெல்லாம் உனக்கு வருத்தம் இருக்கோ அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேளு. யாரெல்லாம் உனக்கு தீமையா செஞ்சிட்டாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன்னு சொல்லு. To those of them whom you agreed with, you forgive them, and those of them who have done evil to you, you forgive them in the presence of God. நீ மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் மன்னிப்பார். If you ask for forgiveness, the Lord will forgive. உன்னுடைய கணக்கை நீ என்னிடத்தில் ஒப்புவி. You account your accounts to பரலோக me. ராஜ்யம் ஒரு ராஜா தன்னுடைய ஊழியக்காரத்தில் கணக்கு கேட்ட காரியத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. The kingdom of heaven is like unto a certain king who have asked accounts of his servants. எத்தனை பேர் உங்களுடைய கணக்குகளை சரிபார்க்க விரும்புகிறீர்கள்? How many of you want to rectify your accounts? உன்னுடைய கணக்கை நீ உன்னை சரிபார்க்க முடியுமா? Can you rectify your accounts? அவர் ராஜா. He is a king. உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறார். He has given you every நீ அவருடைய ஊழியக்காரன். You are his servant. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். You are the one saved. நீ ராஜாவுக்கு நஷ்டம் வர வைக்க கூடாது. You should not bring damage to your the king. உனக்கு கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், வல்லமைகள், வரங்களுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். The gifts and talents and the graces the Lord has given to you, you have to give accounts. நீ பட்ட கடனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். For the debts you owe, you have to give accounts. உன்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your words you should give accounts. உன்னுடைய கண்ணீருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். For the tears you should give accounts. உன்னுடைய உத்தரவாதத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your stewardship you should give உன்னுடைய accounts. பணத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your money you should give accounts. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்துக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். For your inner life you should give account. உன்னுடைய மன்னிப்பின் தன்மைக்கு நீ கணக்கு கொடுக்க For வேண்டும். the aspect of your forgiveness you should give account. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. சில நிமிடங்கள் நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி கண்ணோக்கி பார்ப்போம். For some moments let us humble ourselves in the presence of God and look to ourselves. தேவன் கணக்கு கேட்டால் நம்மால் கணக்கு கொடுக்க முடியுமா? If the Lord will ask us accounts, can you pay the accounts? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய இலக்கு எதுவா இருக்கும்? If not, what will be our mark? நம்முடைய கணக்கை நாம் கணக்கு கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்முடைய இலக்கு பரலோகமாய் இருக்க முடியாது. If we are not able to give accounts, then our mark should not be the heaven. கர்த்தாவே, என்னுடைய கணக்கை நீர் பார்க்கும் பொழுது எல்லாம் சரியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னிடத்தில் பகுதியில் எவ்வளவோ குறைகள் உண்டு, அதை நீர் சரி செய்து உம்முடைய நிறைவினால் என்னுடைய கணக்கை சரி செய்து விடும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். All those who say, Lord, you rectify my accounts, if you should account, then from your fullness you rectify my accounts, saying so, you all kneel down. இது ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் போல மாறட்டும். Let this be turned as a sanctified meeting. தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கணக்கு கேட்பார். The Lord will account both you and me. மரணத்துக்கு பின்பு மாத்திரமல்ல, Not just after death, நியாய தீர்ப்பில் மாத்திரமல்ல, not in judgment. இப்பொழுதே தேவன் கணக்கு கேட்கும் காலங்கள் தான். These are the times when the Lord is accounting us. இப்பொழுது நாம் கணக்கு கேட்டு கணக்கை சரிப்படுத்தி விட்டால் பரலோக மகிமையிலே நமக்கு கணக்கு கேட்கப்படாது. நம்முடைய கணக்கு கூட்டி மகிமையாய் மாற்றப்படும். Now if we should rectify our accounts, then we will not be accounted in it in heaven, and our accounts will be added to us. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If we would judge ourselves, we will not be judged. இப்பொழுதே நம்முடைய கணக்கை நாம் சரிபார்த்துக் கொள்வோம். நாம் நித்திய நியாய தீர்ப்பில் போய் நிக்க கூடாது. Let us rectify our accounts even now, we should not go into eternal judgment. கர்த்தாவே, என்னுடைய கணக்கை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். குறைவை நிறைவாக்கும் தெய்வமே, உம்முடைய மகிமையினாலே என்னுடைய குறைவை நிறைவாக்கும் என்று முழங்கால் படியிட்டு வாயை திறந்து சொல்லுங்கள். You open your mouth and say, எல்லாரும் கொஞ்ச நேரம் Lord, முழங்கால் போடலாம். let us all kneel down and say, Lord, rectify my accounts and fulfill my shortcomings with thy fullness. ஆமென். கர்த்தாவே, எனக்கு கொடுத்த பணத்தை நான் வீணாக்கி விட்டேன். Lord, I have done loss at the money you have given me. எவ்வளவோ வீணான வார்த்தைகளை உபயோகித்து விட்டேன். I have used many idle words. அபிஷேகத்தை அடக்கி வைத்து விட்டேன். I have subjected this Holy Spirit. தேவன் கொடுத்த கிருபையை நான் மறைத்து வைத்து விட்டேன். The gifts that the Lord has given, I have hidden. கிருபையை விருதாவாக்கி விட்டேன். I have at lost the grace that you எனக்கு gave கொடுத்த me. சுகபலன் ஆரோக்கியத்தை உமக்காய் செலவழிக்கவில்லை. The health and strength you have given me, I have not spent for you. என்னுடைய அந்தரங்க ஜீவியத்திலே உண்மை இல்லை. In my inner life, I have no faithfulness. என்னுடைய வார்த்தையிலே உண்மை இல்லை. In my words, I have not been என்னுடைய faithful. பணத்திலே எனக்கு உண்மை இல்லை. In my money, I have not been faithful. ஆமென். எத்தனை பேர் How ஒத்துக்கொள்கிறீர்கள்? many of you accept? ஆமென். இப்பொழுதே கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்திலே என்ன குறைவோ அதை சரி செய்யட்டும். Even now, let the Lord rectify the shortcomings in your life. உன்னுடைய கணக்கை அவர் சரி செய்து விடுவார். He will rectify your accounts. ஒரு மனிதன் கணக்கு சரியாய் காட்ட முடியாமல் தடுமாறின பொழுது இந்த ஆடிட்டர்கள் அதை சரி செய்து விடுவார்.
விடுவார்கள். When a man who is stumbling without able to show his accounts, the auditors will rectify the accounts. அதுபோல Like this. இன்றைக்கு உன்னுடைய எஜமான் உன்னுடைய கணக்கை சரி செய்யட்டும். Let the master rectify your accounts today. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். We all know of an incident. ஒரு போர்வீரன் அவனுடைய கடனை அடைக்க முடியாமல் தடுமாறினான். A soldier was stumbling, not able to pay his debts. அவன் லீவுக்கு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. This was the time that he has to go back to his house. அங்கே போனால் கடன் கொடுக்க கூடியவர்கள் கடன் கொடுத்தவர்கள் பிடித்து விடுவார்கள். And if he goes back here, he'll be caught by the ones who are given debt. அங்கே போய் கேவலப்படுவதை விட சாவது மேல் என்று யோசித்தானாம். In order to go there and be put to shame, he thought of dying. என்ன செய்தான்? What he did? இந்த கடனை யார் அடைப்பது? Who will pay this debt? எப்படி அடைப்பது? How to pay? அப்படினு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துட்டு having written all this in a paper. வாழ்வதை விட சாவது மேல் என்று யோசித்து he thought to die than to live. தன்னுடைய துப்பாக்கி எடுத்து டேபிள்ல வச்சிட்டு தன்னை தற்கொலை பண்ணனும்னு யோசித்தான். Taking his gun, he kept on the table, thought to suicide himself. நீங்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard of this incident. அந்த தற்கொலை எண்ணம் அவனுக்கு மேலோங்கி வந்து விட்டது. And the mind of suiciding came upon him. அப்படியே டேபிள்ல எழுதி வைத்து அந்த டேபிள்ல அப்படியே மயங்கி விட்டான். Writing this, keeping on the table, he just fainted upon the table. நைட்ல ஆபிரகாம் லிங்கன் அந்த ஜனாதிபதி கடந்து வந்தாராம். At night, Abraham Lincoln was the president, came to that place. ஏன் இந்த ரூம்ல லைட் எரியுதுன்னு பார்த்தாரு. Why is the light still burning in this இவன் house? துப்பாக்கி எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சு அப்படி டேபிள்ல சாஞ்சிருந்தான். ஒரு டைரி அங்க இருந்துச்சு, பேனா அங்க இருந்துச்சு. Keeping the gun on the table and the diary and the pen on the table, he was just lying down on the table. வந்து வாசித்து பார்த்தான். And he came and read that. ஓஹோ, இவன் கடன்ல சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். Oh, he is ready to suicide himself in debts. அவனுடைய ரெக்கார்ட பார்த்தா. We saw his records. ஒரு அருமையான போர் வீரன். He was a good soldier. அவனை இலக்க அவன் ரெடியா He was not ready to lose him. உடனே கீழே எழுதினான். Immediately he wrote, நாளை வந்து என்னை பார். tomorrow come and see me. நான் உனக்கு உதவி செய்கிறேன். I will help you. அவன் போய் விட்டான். And he went off. இவன் திடீர்னு விழித்தான். He suddenly woke up. என்னடா விடிஞ்சு போயிருச்சே. What, it became dawn? விடிந்து விட்டதே. It's now dawn. என்ன செய்வது? What should do? அப்படினு பார்த்து அந்த டைரியை பார்த்தான். And he saw the diary next. தற்கொலை பண்ணாம விட்டுட்டோமே. He thought that he left without suiciding. அப்ப அந்த பேப்பரை பார்த்தா அதுல நாளை வந்து இத்தனை மணிக்கு என்னை பார், உன் கடனை தீர்க்கிறேன்னு எழுதியிருந்தது. He saw when it written on the paper, you come and visit me tomorrow this time, I will pay your debts. பயத்தோடு போனான், எல்லா கடனும் தீர்த்து விட்டான். With all fear he went, he paid all the debts. கிறிஸ்துவின் சேனையில் நீ ஒரு போர் சேவகன். You are a soldier in the army of the Lord. என்ன குறைவு கடன் இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்க்க வல்லமை உள்ளவர். Any shortcomings or debts you have, the Lord is able to pay that. சுபாவ ரீதியில உள்ள கடனை மாத்திரம் நீ தீர்க்க உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. You humble yourself that in the aspect of your habits, all your debts be departed. மற்றபடி எழுத்தின்படி உள்ள எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லவர். And every little shortcomings the Lord is able to fulfill. அதுக்குரிய கிருபையை இப்பொழுது தருவார். He will give the grace now. அதுக்குரிய சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு உருவாக்குவார். He will create situations for that. உன்னுடைய எல்லா குறைவையும் அவரால் மாற்ற முடியும். He can fill all your shortcomings. கர்த்தாவே, என்னுடைய குறைவை நிறைவாக்கும் தெய்வமே, உம்முடைய கரத்திலே என்னுடைய குறைவை சமர்ப்பிக்கிறேன். Lord, I give my shortcomings in your hands, you fill it with your fullness. எத்தனை பேர் அப்படி அவரை நோக்கி பார்க்கிறீர்கள்? How many of you are looking unto him? ஆமென். எல்லா கடன்களையும் எல்லா கணக்குகளையும் சரி பார்த்துக் கொள்ளுங்க. Every account and every debts will be rectified. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. There's nothing impossible with God. அவனுடைய கணக்கை ஒப்புவிக்கும் பொழுது நீ சரியாய் ஒப்புவிக்க வேண்டும். When you yield your accounts, you give it in the right manner. சில புருஷன்மார், சில சகோதரர்கள், சில சகோதரிகள் யாராவது எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னா கொஞ்சத்தை சொல்லுவாங்க. Some husbands, some brothers or sisters, when you ask them as to how much is the debt, they will see only few amount. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னும் கடன் இருக்கும்பாங்க. After some days they will say they are yet debting. அப்படி சொல்லாதீங்க. Don't say like that. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உங்களுடைய உண்மையான நிலவரத்தை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. All of you open your mouth and say your true state to the Lord. கர்த்தாவே, கிருபைகளை நஷ்டப்படுத்தி விட்டேன். Lord, I have lost the talents. என்னுடைய ஊழியத்துல நான் உண்மை இல்லை. I have not been faithful in my ministry. என்னுடைய அந்தரங்க ஜீவியத்துல உண்மை இல்லை. In my inward life I have not been faithful. வார்த்தையிலே உண்மை இல்லை. In my words I have not been faithful. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் இல்லைங்கற அந்த காரியத்தை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் அந்த கணக்கை சரி செய்து கொடுக்கட்டும். All open your mouth and say that you have nothing and the Lord will rectify your accounts. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe so? இல்லாமையிலே உருவாக்குகிற கர்த்தர் உன்னை சரி செய்வார். He who creates everything out of nothing will rectify you. உன்னுடைய குறைவை நிறைவாக்குவார். He will rectify your shortcomings. Hallelujah, hallelujah, hallelujah. நீ பேசின மரியாதை இல்லாத வார்த்தைகளுக்காக நீ துக்கப்பட்டிருக்கிறாயா? உன் ஆஸ்தியை அழித்ததுக்காக
நீ துக்கப்பட்டிருக்கிறாயா? அந்த இளைய குமாரன் தன் ஆஸ்தியை அழித்ததுக்காக துக்கப்பட்டு பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நஷ்டப்படுத்தினதுக்காக நீ துக்கப்படுகிறாயா? மன்னிக்கும் தன்மை இல்லாததுக்காக நீ வேதனைப்படுகிறாயா? கர்த்தர் கொடுத்த பணத்தை வீணாக்கி விட்டாயோ? கர்த்தாவே, என்னுடைய கணக்கு சரி செய்யப்படவில்லை, எவ்வளவோ குறைவா இருக்கிறது, நான் அதை உணர்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். அவர் மன்னித்தால் நீ மன்னிப்பாயா? அவர் கிருபை கொடுத்தால் நீ ஜெயிப்பாயா? அவர் பலன் கொடுத்தால் இந்த சூழ்நிலையை நீ கடந்து போவாயா? கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உண்மையா இருப்பேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார். நீ உண்மையா இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ சரியாய் ஒப்புக்கொடு. தேவன் கிருபையினால் உன்னை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தை மாற்றட்டும், தரித்திரத்தை மாற்றட்டும், சுகபோகத்தை மாற்றட்டும், தோல்விகளை மாற்றட்டும். ஆமா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே ஒரு மகன் பணம் தேவைப்பட்டபடினால் தன் சொந்த தாயினிடத்திலேயே திருடி விட்டான். கேட்க அவனுக்கு சக்தி இல்லை, திருடி விட்டான். அதுக்கு பின்பு அந்த தாய் போட்ட சாபம் அவனால் தாங்க முடியவில்லை. கடைசியாக வந்து தன் தாயினிடத்திலேயே கொடுத்து விட்டான். நான் தான் உன் பணத்தை திருடி விட்டேன் ஒத்துக்கொண்டான். உடனே அந்த தாய் சொன்னால், என் மகனே, நீ அதை எடுத்துக்கொள். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? உன்னுடைய குறையை நீ ஒத்துக்கொண்டால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் குறைவுகளை ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? இனிமேல் இது போல ஒரு கூட்டத்துல கணக்கு கேட்கறத பத்தி பிரசங்கம் கேட்டா நீ தைரியமாய் கை வைத்தலாம். என்னுடைய கணக்கு சரியா இருக்கிறது, என் கர்த்தர் என்னுடைய கணக்கை சரி பார்த்து விட்டார். ஹல்லேலூயா, என் குறைவை சரி செய்து விட்டார். திடபலாகா திடபானியா ரபாகா திடபாகா ரபாகா திடபாகா திடானி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இபிக்கனா பாக்கனா பாக்கா திடபாலாகா திடபா. இந்த பூமியை இருண்ட பாதையை நான் கடந்திடவே, வறண்ட கானகமாம் இந்த பூமியை இருண்ட பாதையை நான் கடந்திடவே, நிறைவின் தேவனே பூரிகள் அகற்றுவீர், நிறைந்த நதியாய் தாகம் தீர்ப்பீர். நிறைவின் தேவனே பூரிகள் அகற்றுவீர், நிறைந்த நதியாய் தாகம் தீர்ப்பீர். வறண்ட கானகமாம் இந்த பூமியை இருண்ட பாதையை நான் கடந்திடவே, வறண்ட கானகமாம் இந்த பூமியை இருண்ட பாதையை நான் கடந்திடவே, நிறைவின் தேவனே குறைகள் அகற்றுவீர், நிறைந்த நதியாய் தாகம் தீர்ப்பீர். ஹல்லேலூயா.